வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குருவே துணை, குருவின் திருவடி போற்றி, குருவின் திருவடி போற்றி. குருவின் பொற்கமல பாதங்களை தொட்டு வணங்கிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமா. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமா. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமா. ஆசான் அருட்தந்தை குருபிரான் வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் சூக்கமாக நம்மோடு இணைந்து அவரே இந்த அமர்வை நடத்தி கொடுப்பாராக. வாழ்க வாழ்க வாழ்க. அன்பார்ந்த மனவளக்கலை அன்பர்களே, சான்றோர் பெருமக்களே, இன்றைய இரவின் படியில் அமர்வுல நம்மோடு சிறப்பாக சிந்தனை வழங்குவதற்காக இணைந்திருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் அருப்புக்கோட்டை சென்னையைச் சேர்ந்த முனைவர் ராஜ்குமார் அவர்கள் நம்முடைய பகுதியைச் சேர்ந்த நம்முடைய மண்டலத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ராஜ்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். நம்முடைய விருதுநகர் மண்டல அமர்வுல பல அமர்வுகள்ல நமக்கு சிறப்பாக சிந்தனை வழங்கி இருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய மண்டலத்தின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் வாழ்த்தி வழங்கி வரவேற்கிறோம். அதே போல இந்த இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை அன்புள்ளங்களையும் விருதுநகர் மண்டலத்தின் சார்பாக வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் அன்போடு வரவேற்கிறோம். இறையர்களும் குருவர்களும் அனைவருக்கும் காப்பாக கவசமாக வழி நடத்தட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ராஜ்குமார் தொடங்கலாம். ராஜ்குமார். நன்றி ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையாளர்களே, மெய்யன்பர்களே, நாம் இன்றைக்கு வள்ளலாரையும் மகரிஷி அவர்களையும் ஒப்பிட்டு ஆய்வு செய்ய போகிறோம். மகரிஷி அவர்களுக்கு முதலிலே நேரடியாக தரிசனம் கொடுத்த ஒரு சித்தர் இந்த வள்ளலார். அதன் பிறகு போகர் சித்தர் மகரிஷி அவர்களுக்கு 85ஆம் வருஷம் காட்சி கொடுத்தாங்க. மகரிஷியை தேடி வந்த முதல் சித்தர் இவர் சொல்லலாம். மகரிஷியுடைய குரு 4 குருமார்கள். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார் அப்படின்ட்டு மகரிஷி 4 பேரை சொல்லுவாங்க. திருவள்ளுவர், திருமூலர், அடுத்து வள்ளலார். இந்த 4 குருமார்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு குரு என்றால் வள்ளலார் தான். ஏன்னா இந்த 4 குருமார்கள்ல இவர் ஒருவருக்கு மட்டும்தான் ஆழியார்ல சிலை உண்டு. ஆழியார்ல வள்ளலாருடைய சிலையை நம்ம பார்த்திருப்போம். மகரிஷி அவர்கள் இத 1995ஆம் வருஷம் இது அருட்செல்வர் அவர்கள் தலைமையில இதை திறந்து வைக்கிறாங்க. 90ஆம் வருஷம் நம்முடைய அறிவு திருக்கோயில் கட்டப்படுகிறது. 95ஆம் வருடம் வள்ளலாருக்கு சிலை அமைக்கப்படுகிறது. மகரிஷியே சிலை அமைத்து வணங்கிய ஒரு பெரிய மகான் அப்படின்னா இந்த வள்ளலார். வேற எந்த ஒரு மகானுக்கும் இல்லாத ஒரு பெரும் சிறப்பு மகரிஷி இவருக்கு ஒரு பெரிய சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாங்க. அது என்னன்னா, மகரிஷி சொல்லுவாங்க, சித்தர்கள் எல்லாருமே ஒரு ஆன்மீக இயக்கத்தை கட்டமைப்பதில் தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னு. சித்தர்கள் அனைவரும் ஒரு ஆன்மீக இயக்கத்தை கட்டமைப்பதில் தோல்வி அடைஞ்சாங்க. ஆனா ஏன் தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா, மக்களுடைய அறிவு நிலை, அவங்களுடைய பண்பாட்டு நிலை அந்த அளவுக்கு இருந்துச்சு. உண்மையான தெய்வம் சுத்தவெளிதான் அப்படின்னு சொன்னா அந்த ஞானிகளை கொலை செய்வதுதான் மக்களுடைய முதல் பண்பாடாக இருந்தது. இதையே மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க, ஒரு மெய்ஞானி வாழும் காலம் தூற்றுவார்கள், மேலும்
அவர் உயிர் குடிக்க சதியும் செய்வார், செய்வார்கள் சிந்திப்பீர் உலகம் எவ்வாறு உயும் அப்படின்னு. சோ உண்மையை விளக்கக்கூடிய எல்லா மகான்களையும் கொலை செய்வதையே மக்கள் பண்பாடாக வைத்திருந்திருந்தாங்க. அதனால்தான் பகவத்கீதை கூட பாத்தீங்கன்னா போர்க்கள அந்த பேக்ரவுண்ட்ல தான் பகவத்கீதையே எழுதப்பட்டது. ஏன்னா அப்படி சொன்னாதான் மக்கள் கவனிப்பாங்க, அவங்களுக்கு ரீச் ஆகும். இதன் காரணமாக பல்வேறு தயக்கங்கள் இருந்தது. வள்ளுவர் கூட பாருங்களேன், மகரிஷி குரு வணக்கத்துல அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லுவார். ஆனா திருக்குறள்ல எந்த இடத்துலயாச்சு சுத்த வெளிதான் தெய்வம்னு இருக்கா? இருக்காது. வெட்ட வெளிதான் தெய்வம், அதனுடைய பரிணாமம் தான் தெய்வம் அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லியிருக்க மாட்டார். ரொம்ப நம்ம ஆழ்ந்து கண்டுபிடிச்சாதான் தெரியும், வெளிப்படையாக தெரியாது. ஏன்னா வெளிப்படையாக சொன்னா அவருக்கு இந்த மாதிரி சங்கடங்கள், பல்வேறு விதமான தடைகள் வரும். இதன் காரணமாக வள்ளுவர்ல இருந்து சித்தர்கள் வரை எல்லாரும் தோல்வி அடைந்தார்கள். ஆனா வள்ளலார் அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு மகான் மட்டும்தான் ஒரு ஆன்மீக இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க. அந்த இயக்கத்திற்கு பேரு தான் சத்திய ஞான சபை. அந்த சத்திய ஞான சபைன்னு ஒரு சபைய, ஒரு சங்கத்தை ஆரம்பிச்ச ஒரு பெரிய சித்தர் இந்த ஆன்மீகத்துல இந்திய வரலாற்றுல, ஏன் உலக ஆன்மீக வரலாற்றுல முதல் ஒரு சித்தர்னா இவர்தான். அப்படி சொல்லிட்டு மகிழ்ச்சி அடுத்து சொல்றாங்க, அந்த சத்திய ஞான சபை கூட ஆரம்பித்த பிறகு வள்ளலாரால் நீண்ட காலம் இருக்க முடியவில்லை. அதன் பிறகு என்னுடைய எளிய உடலை ஆட்கொண்டுதான் அவர் இந்த பணிகளை முடித்தார். முதல்ல ஒரு சித்தர் ஆரம்பிக்கிறாரு. வள்ளலார் சத்திய ஞான சபை அப்படின்னு ஆரம்பிச்சது 1972ஆம் வருஷம் அப்படின்னு படிச்சேன். அப்ப அதன் பிறகு 2 வருடங்கள் மட்டும்தான் அவர் இருந்திருக்கிறார். அதுக்கு மேல இருக்க முடியல அவரால. அதை பத்தி நம்ம உள்ள அடுத்த டீட்டெயிலா பார்ப்போம். அப்போ அந்த விட்டு போன பணிகள் மகரிஷி அவர்கள் மூலமாக இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதனாலதான் ஆழியார்ல மகரிஷியுடைய அந்த ஓம்கார மண்டபம் நம்ம எல்லாரும் போயிருப்போம். அந்த நடுவுல தாமரை இருக்கும். அந்த தாமரையை சுத்தி சுவத்துல கவிகள் எழுதியிருப்பாங்க. அதுல ஒரு கவி, ஆழியார் அறிவுத்திருக்கோயில் பற்றியே ஒரு கவி அது. அதுல மகரிஷி எழுதியிருப்பாங்க, அருட்ஜோதி ராமலிங்கர் தொண்டு தொடர்ந்து ஓங்க அமைதி தரும் ஆனந்த நிலையம் அப்படின்னு எழுதியிருப்பார். அருட்ஜோதி ராமலிங்கர் தொண்டு தொடர்ந்து ஓங்க அப்படின்னா, ஏன்னா தொடர்ச்சி இல்லாம விட்டு போச்சு, ஒரு 100 வருஷம் விட்டு போயிடுச்சு. அந்த தொடர்ச்சி தான் இப்ப தொடர்ந்து ஓங்குவதற்காக இந்த அறிவுத்திருக்கோயில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு மகரிஷி எழுதியிருப்பாங்க. அப்போ மகரிஷி மூலமாக நடப்பது எல்லாமே வள்ளலாருடைய தொண்டுதான். மகரிஷி ஒரு இடத்துல சொல்லுவாங்க இல்லையா, நிலவு ஒளி ரவியால் போல. ரவினா சூரியன். நிலா எப்படி பிரகாசிக்குது? சூரியனுடைய ஒளியை வாங்கிதான். நிலவு ஒளி ரவியால் போல உனது ஒளி உயர் குருவின் ஒளி என்றே உணர்ந்து அடங்கு. இந்த அடங்குங்கிற வார்த்தையை மகரிஷி பயன்படுத்துவதற்கு காரணம் ஒரு அங்குசம் போல, நங்கூரம் போல நம்முடைய ஆணவத்தை அடக்குவதற்காக சொல்றாங்க. உனது ஒளி உயர் குருவின் ஒளி என்றே உணர்ந்து அடங்கு. எனது ஒளியே சிறந்தது, இனி சூரியன் ஒளி ரவி ஒளி ஏன் எனக்கு, என நிலவு என்ன இருளே மிஞ்சும் அப்படி எழுதியிருப்பாங்க. அப்போ நம்ம என்னதான் சிறப்பாக பேசினாலும் சரி, சிறப்பாக செயல்பட்டாலும் சரி, நிலா எவ்வளவு பிரகாசமாக இருந்தாலும் அது அதனுடைய ஒளி கிடையாது. அதுக்கு சுய பிரகாசம் கிடையாது. அது சூரியனுடைய ஒளி. அதே போலத்தான் நாம் பேசுவது, எழுதுவது எல்லாமே மகரிஷியுடைய ஒளிதான். அப்பேற்பட்ட மகரிஷியுடைய ஒளியே எது அப்படின்னா அது வள்ளலாருடைய ஒளிதான் அப்படின்னு மகரிஷி இந்த கவியில சொல்றாங்க. இப்ப இந்த கவியை நம்ம பலரும் படிச்சிருப்போம் ஏற்கனவே. என்று என்னை ராமலிங்க வள்ளல் பெருமானார் எதிரின்று காட்சி தந்து அருளை பொழிந்தாரோ, அன்று முதல் உடல் உயிரோடு அறிவை அருட்பணிக்கே அர்ப்பணித்து விட்டேன். என் வினை தூய்மையாச்சு. அடுத்ததுதான் முக்கியமான வார்த்தை. இன்று எந்தன் மனநிலையோ வள்ளல் பெருமானார் எதை செய் என்று உணர்த்துவாரோ அதுவே நன்று என்று கொண்டு அவற்றை நான் முடிக்கும் பேற்றால் நல்லறிஞர் பலர் நட்பை அளிக்கின்றார். அப்ப மகரிஷியுடைய மனநிலை என்னன்னா, இன்னைக்கு வள்ளலார் நீ எதை செய் அப்படி உணர்த்துவாரோ அதைத்தான் நான் செய்யறேன் அப்படிங்கிற. இப்ப இந்த இடத்துல என்ன யோசிக்க வேண்டியிருக்குன்னா, மகரிஷி அவர்கள் கூடுவாஞ்சேரியில இருந்த பொழுது வள்ளலார் காட்சி கொடுத்தார். 10 வருட காலம் நான் இருக்க போறேன், அது வரைக்கும் நீ யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா இதை பார்க்கும் பொழுது வள்ளலார் கடைசி வரைக்குமே மகரிஷி கூட இருந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு நம்ப தோணுது. அந்த அளவுக்கு வள்ளலாருடைய
சேவைதான் மகரிஷி மூலமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதனால 4 குருமார்களை இவருக்கு மிகவும் மிகவும் முதலிடம் கொடுத்து மகரிஷி அவர்கள் வைத்திருக்கிறார். இப்போ இந்த வள்ளலார் அவருடைய வரலாறை மட்டும் சுருக்கமாக பார்த்துட்டு, மகரிஷிக்கும் அவருக்கும் என்னென்ன ஒற்றுமைகளை பார்க்க போறோம். இவருடைய உண்மையான பெயர் என்ன? அப்படின்னா வெறும் ராமலிங்கம், அவ்வளவுதான். இவர் பேர் ராமலிங்கம், அவ்வளவுதான். இவருடைய ஆன்மீகத்துல நீளமான இவருடைய முழு பெயர் என்ன? ஆன்மீக பெயர் என்னன்னா திருவருட் பிரகாச ராமலிங்க வள்ளலார். அப்படி திருவருட் பிரகாச ராமலிங்க வள்ளலார் அப்படிங்கிறது அவருடைய நீளமான அருட்பெயர். பெற்றோர்கள் வைத்தது பெரு ராமலிங்கம் அப்படிங்கிறது. இந்த மகான் பிறந்தது 1823. இன்னும் இப்ப 2023 வந்தா இன்னும் கிட்டத்தட்ட நம்ம கரெக்டா ஒரு 200 வருஷம் ஆக போகுது. சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய மகான் 1823. இவர் மறைந்தது 1874. கரெக்டா 51 வயசு மட்டுமே வாழ்ந்த ஒரு மனிதர். மகரிஷியுடைய குரு என்று சொன்னதுனால இவர் பல வருடங்கள் இவர் பெரிய முதியவர் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வள்ளலாருடைய போட்டோவும் நமக்கு எக்ஸாக்டா கிடைக்கல, ஓவியம் தான் கிடைச்சது. ஓவியம் கூட அவர் இந்த மாதிரி வெள்ளை துணி, விபூதி இப்படி எல்லாம் இருந்தது. ஆனா சித்தர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்கிறதே கிடையாது. அந்த அடையாளம் கூட கிடையாது. யாருக்கும் ரீச் ஆகலாது. வெறும் 51 வயசு மட்டுமே வாழ்ந்த ஒரு நடுத்தர வயது உண்டான ஒரு மனிதர் தான் மகரிஷியுடைய குரு. இதை விட தாயுமானவர், மகரிஷியுடைய இன்னொரு குருவான தாயுமானவர் வெறும் 37 வயது இளைஞர். அவர் கடைசி மொத்தமே 37 வயசு தான் வாழ்ந்தார். இந்த வள்ளலார் மகரிஷிக்கு சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இந்த வள்ளலாருக்கும் மகரிஷிக்கு என்னென்ன ஒற்றுமைகள் இருக்கு? பிறப்பிலேயே சில ஒற்றுமைகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் மகரிஷி அவங்களுடைய அம்மா பெயர், மகரிஷியுடைய தாயார் பெயர் சின்னம்மாள். இதே பெயர் தான் வள்ளலாருடைய அம்மா பேரும். வள்ளலாருடைய அம்மா பேரும் சின்னம்மாள் தான். மகரிஷியுடைய அம்மா பேரும் சின்னம்மாள் தான். வள்ளலார் அவங்களுடைய பெற்றோருக்கு 5வது பிள்ளையாக பிறந்தார். மகரிஷி அவர்கள் 8வது பிள்ளையாக பிறந்தார். அவ்வளவுதான். சோ தாயுடைய பெயர்கள்ல ஒற்றுமை இருக்கு. இன்னொன்று அவங்களுடைய பிறப்போடு ஒரு ஒரு தெய்வீக நிகழ்ச்சி இருவருக்கும் பொருத்தமாக இருக்கு. அது நம்ம மகரிஷியுடைய வாழ்க்கை விளக்கத்துல நம்ம படிச்சிருப்போம். ஏன் நம்முடைய குருவுக்கு வேதாத்திரின்னு பேர் வச்சாங்க? மகரிஷி அவர்களுடைய பெற்றோர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள். அவர்களுக்கு இந்த அளவுக்கு வேதாத்திரின்னு செலக்ட் பண்ணி எல்லாம் வைக்க தெரியாது. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நம்மள பல பேரு மகரிஷியுடைய பேருக்கு அர்த்தம் தெரியாம தான் நிறைய பேர் இருக்கிறோம். வேதாத்திரி அப்படின்னா வேதம் பிளஸ் அத்திரி அப்படின்னு அர்த்தம். வேதம்னா நமக்கு தெரியும், அறிவு, மறை, இது பொண்ணு உயர்ந்த அறிவுன்னு வைத்துக் கொள்ளலாம். அத்திரி அப்படின்னா இந்த அத்திரி முனிவர்னு கூட நம்ம ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்போம். பொதுவா அத்திரி அப்படின்னா மலைன்னு அர்த்தம். சோ வேதாத்திரினா வேதம் பிளஸ் அத்திரி, அதாவது அறிவு மலை, அறிவிலே உயர்ந்தவர், உயர்ந்த மலை போன்று உயர்ந்தவர் அப்படின்னு தான் இந்த அர்த்தம் வேதாத்திரி அப்படின்னு. இந்த பெயரை மகரிஷி பெற்றோர்கள் வைத்திருக்க வாய்ப்பே கிடையாது. அதான் அந்த மகரிஷியோட நூல்ல சொன்ன மாதிரி மகரிஷி பிறந்த பிறகு ஒரு சாது, ஒரு மகான், ஒரு துறவி அப்படி வீட்டு திண்ணையில வந்து இருக்கிறாங்க. அப்போ வீட்டுக்குள்ள ஒரு பிள்ளை அழுவது சவுண்டு கேக்குது. அப்போ விவரத்தை சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு. அப்போ அந்த மகான் யாருன்றே தெரியாதவர், நதி மூலம் ரிஷி மூலம் கண்டுபிடிக்க முடியாது, அது மாதிரி அவருடைய மூலம் தெரியல. அவர் சொல்றாரு, நீங்க இந்த குழந்தைக்கு வேதாத்திரின்னு பேர் வைங்க அப்படின்னு. அப்புறம் சொல்லிட்டு அவங்களும் சரிங்கிறாங்க. இரவு அங்க தங்குறாரு. காலையில அவர் காணோம். இது ஒரு தெய்வ ஆதீனம்னா கட்டளை, தெய்வ கட்டளையாக நடந்த ஒரு சம்பவம். இதே போன்று மகரிஷியுடைய குருவான வள்ளலாருடைய வாழ்க்கையிலும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மகரிஷி பிறந்த பிறகு ஒரு துறவி வந்த மாதிரி மகரிஷி வள்ளலார் பிறப்பதற்கு முன்னாடியே அட்வான்ஸாவே ஒரு துறவி அவருக்கு வீட்டுக்கு வராரு. வள்ளலார் பிறந்தது சிதம்பரம் பக்கத்துல மருதூர், கடலூர் மாவட்டத்துல சிதம்பரம் அந்த நகரத்து பக்கத்துல மருதூர் அப்படிங்கிற ஊர்ல தான் அவரு பிறந்தது. அங்க வள்ளலாருடைய தாயார் ஒரு நாள் வீட்டில இருக்கும் பொழுது அவங்க சும்மா அப்போ வள்ளலார் அப்படியே தாய் வயிற்றுல இருக்கிறாங்க, மாதமா இருக்கிறாங்க, அல்லது அதை பத்தி எனக்கு சரியா தெரியல. ஆனா பிறப்பதற்கு முன்னாடிதான் அந்த சித்தர் வந்திருக்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, அவங்களுக்கு அவங்களுடைய வள்ளலாருடைய அம்மா சின்னம்மாள் அவர்கள் உணவளிக்கிறாங்க, உபசரிக்கிறாங்க. அப்படி உபசரிச்சுட்டு அந்த துறவி ஒரு ஆசீர்வாதம் பண்றாரு, இந்த மாதிரி உனக்கு ஒரு மகன் பிறக்க போகிறான் அப்படின்னு.
அப்போ சின்னம்மாள் அவர்கள் சொல்றாங்க, சுவாமி நாங்க எங்களுக்கு ஏற்கனவே 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இல்ல உனக்கு 5வதாக ஒரு மகன் பிறப்பான். அவன் இந்த உலகத்திற்கே வழிகாட்டியாக வரக்கூடிய ஒரு பெரிய மகானாக வருவான். அப்படின்னு அந்த துறவி சொல்லிட்டு போவாரு. அதுக்கப்புறம் தான் வள்ளலார் பிறப்பார். சோ மகரிஷி பிறந்த பிறகும், வள்ளலார் பிறப்பதற்கு முன்பும் தெய்வாதீனமாக 2 துறவிகள், சித்தர்கள் வந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறத வச்சு பார்க்கும் பொழுது, இது எல்லாமே தெய்வச் செயலாகவே தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. ஏன்னா மகான்கள் இப்படி பிறக்குறாங்க அல்லது பிறக்கப் போறாங்க அப்படிங்கிறது எப்படி தெரியும் துறவிகளுக்கு? அப்ப இப்ப நடக்கப் போற சம்பவம் எப்படி தெரியும்னா, சுத்த வெளி, அந்த வெட்ட வெளி தன்னுடைய அருள் ஆட்சிய நவ கிரகங்களின் மூலமாகத்தான் நடத்தி கொண்டிருக்கு. இது எப்பயுமே நம்ம மறந்துடக்கூடாது. இந்த ஜாதகம், அஸ்ட்ராலஜிங்கிறதால உண்மைதான். அதனால தான் நம்மளே நவகிரக தவம் எல்லாம் செய்றோம். அது நவகிரகங்களுடைய மூலமாக தான் சுத்தவெளியுடைய பேரறிவு தன்னுடைய அருளாட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. அதனால தான் நிறைய சித்தர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆக்கினை தவம் தெரியாது, துரிய தவம் தெரியாது. ஆனா அவங்க பேசுறதெல்லாம் இறை ஞானமாக இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் நவகிரகங்கள் அவங்க பை பார்ன் பிறக்கும் பொழுது அந்த அப்ப நவகிரகங்கள் அப்படி அமைப்புல தான் அவங்க பிறக்க போறாங்கங்கிறது ஏற்கனவே சிவமாக இருக்கக்கூடிய சித்தர்களுக்கு தெரிஞ்சிரும். அப்ப முன்கூட்டியே அந்த மாதிரி வீடுகளுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. இதெல்லாம் தெய்வீகமான நிகழ்ச்சிகள். சிறு வயதுல வள்ளலாருக்கு 6 மாசம் 6 மாத குழந்தையாக இருக்கும் பொழுதே அவங்களுடைய அப்பா இறந்துடுறாரு. வள்ளலாருடைய அப்பா பெயர் ராமையா பிள்ளை அப்படிங்கிறது. அவர் இறந்த பிறகு சென்னைக்கு குடியேறுறாங்க. பல காலம் வள்ளலார் சென்னையில திருவொற்றியூர் அப்படிங்கிற ஒரு இடத்துலயும், அதுக்கு பக்கத்துல ஏழு கிணறு அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு. அந்த இடத்துல வீராசாமி தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்கு. அங்க வள்ளலார் வாழ்ந்த வீடு இப்பொழுதும் இருக்கு. அந்த பகுதியிலயும் திருவொற்றியூரில் அந்த வடிவுடையம்மன் கோவில் இது போன்ற அந்த இடங்கள்ல தான் சிறு வயதுல இருந்தே இந்த வள்ளலாருங்கிற இந்த அறிஞர் வாழ்ந்து வளர்ந்து வந்திருக்கிறார். இப்படி வளர்ந்த சமயத்துல இவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம மகரிஷியுடைய தத்துவத்தையும் வள்ளலாருடைய தத்துவத்தையும் நம்ம விரிவா பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம எல்லாம் அருட்பேராற்றல் அப்படின்னு சொல்றோம். ஆனா அவர் பார்த்தோன்னா அருட்பெருஞ்சோதின்னு சொல்லுவாரு. சோ இது எல்லாத்துக்கும் என்ன ஒற்றுமை, வேற்றுமை இதெல்லாம் பார்க்கவிருக்கிறோம். வள்ளலார் அவர்கள் சின்ன வயசுல அவங்க அண்ணா அவங்க அண்ணா கோவில்கள்ல பிரசங்கம் பண்ணுவாரு. ஆன்மீக சொற்பொழிவுகள் நடத்துவாரு. இவர் இவர் தன்னுடைய தம்பிய வள்ளலாருடைய அண்ணன் தன்னுடைய தம்பிய ஒரு குரு கிட்ட கொண்டு போய் காஞ்சிபுரத்துல சேர்ப்பாரு. வள்ளலார் புக்கை எடுத்து படிக்க மாட்டாரு. ஆனாலும் நிறைய ஞானத்தோட பேசுறத பார்த்துட்டு இவனுக்கு நான் கற்பிக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாரு. அப்படி எங்கேயுமே கல்வி கற்காமல் வள்ளலார் தவறாகவே கோவில்கள்ல அவங்க அண்ணன் இல்லாத பொழுது போய் பேசி அதுல அவர் ஃபேமஸ் ஆயிட்டார். இனிமே உங்க தம்பி அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருடைய அறிவு நிலை உயர்வு ஓதாமல் அவர் உணர்ந்திருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு மகானாக இருந்திருக்கிறார். இவ்வாறாக ஆன்மீகத்துல சிறு வயதுல இருந்தே வளர்ந்துட்டு வரும் பொழுது அவர் கண்ணாடியில நாம இன்றைக்கு செய்யக்கூடிய ஜீவகாந்த பெருக்க பயிற்சியான கண்ணாடி பயிற்சியை அவர் செஞ்சிட்டு இருந்திருக்கிறார். நமக்கு மகரிஷி சுமார் 10 தவங்கள் கொடுத்திருக்கிறாங்க. இதோட சிறப்பு தவமாக கண்ணாடி தவமும் தீப தவமும் சொல்றோம். அந்த கண்ணாடி தவத்தை வள்ளலார் அவர்கள் சென்னையில இருந்த பொழுது, திருவொற்றியூர்ல இருந்த பொழுது செஞ்சிருக்கிறாங்க. அதுலதான் அவருக்கு முருகன் காட்சி அளித்தார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது உண்மையும் கூட. அது எப்படி சாத்தியம்? ஒரே தெய்வம் சுத்த வெளி. மகரிஷி நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க? சுத்த வெளியே தெய்வம் என்று துணிந்து உரைப்போம். அஞ்சாதீர் அறிவேதான் தெய்வம் என்போம் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்ப முருகன் யாரு? வேற ஒண்ணுமே இல்ல. வள்ளலார் சிறு வயதுல முருக பக்தராக இருந்தார். அதனால அவர் மனசுல என்ன இருக்கோ அதை கண்ணாடி பிரதிபலிச்சிருக்கு. அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. பொதுவா இப்ப நம்ம ஒரு திருவிழா ஒரு கூட்டத்திலேயே நம்ம யாரை தேடுறோம்னா, யாரை பார்த்தாலும் அவங்களுடைய முகமாவே தெரியும். அப்ப நம்ம மனசுதான் அங்க போய் அவங்களுடைய உடம்புல அந்த தலையை போய் ஃபிட் பண்ணிட்டு வரும். உடனே பாக்குறதெல்லாம் அவங்கள மாதிரியே நமக்கு தெரியும். அது மாதிரி முருக பக்தராக இருந்ததுனால கண்ணாடியில முருகன் காட்சியளித்தாரே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதனுடைய எண்ணத்தின் ஆற்றல் தான். இப்போ வள்ளலாருக்கு முருகன் காட்சி அளித்தது எப்போ? அல்லது முருக தோற்றம் தெரிந்தது எப்போன்னா, அவருக்கு சுமார் ஒரு 10 அல்லது 12 வயது இருக்கும் பொழுதுதான். இப்ப இன்றிலிருந்து சுமார் ஒரு 190 ஆண்டுகளுக்கு முன். அது பற்றிய ஒரு படம் கூட இருக்கு நம்ம கிட்ட. சோ 12 வயசுல இந்த படத்துல 12 வயசுன்னு இருக்கு. 12 வயதுல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாருன்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க. அவருடைய எண்ணத்தின் வெளிப்பாடுதான் அந்த இடத்துல முருகனாக தெரிந்தது. வள்ளலாருக்கு இப்படி முருகன் காட்சியளித்த கண்ணாடி இன்னைக்கும் சென்னையில பத்திரமாக வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம எல்லாம் மனவளக்கலை அன்பர்கள் கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம வீட்டுல கண்ணாடி எல்லாம் இருக்கும். இன்னைக்கு நம்ம எல்லா வீடுகள்லயும் கண்ணாடி தவத்திற்காக கண்ணாடி வச்சிருக்கிறோம்னா
அந்த கண்ணாடிக்கெல்லாம் ஒரு மூல கண்ணாடி எதுன்னா வள்ளலாருடைய கண்ணாடி தான். பொதுவா அந்த பத்திரத்தை சொல்லும்பொழுது மூலப்பத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு மூலப்பத்திரத்தை வச்சுதான் பத்திரம் எழுதுவாங்க. அது மாதிரி நம்ம எல்லாம் கண்ணாடி வச்சிருக்கணும். இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த மூல கண்ணாடியை இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப பார்த்தது வெறும் டிராயிங் தான். அந்த உண்மையான கண்ணாடிய நீங்க இப்ப தரிசனம் பண்ண போறீங்க. இதுதான். 200 ஆண்டுகளாக இந்த கண்ணாடிய சென்னையில திருவொற்றியூர்ல பட்டினத்தார் கோவில் தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்கு. அந்த தெருவுடைய முடிவுல தான் பட்டினத்தாருடைய சமாதி இருக்கும். அந்த தெருவுல ராமலிங்க சுவாமிகள் மடம் அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துல இந்த கண்ணாடியை வச்சிருக்கிறாங்க. இதுதான் நீங்க பார்க்கக்கூடிய அந்த கண்ணாடி. இதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வள்ளலார் முருகனை தரிசித்த கண்ணாடின்னு எழுதியிருப்பாங்க. அப்போ நம்ம வீட்டுல வச்சிருக்கிற கண்ணாடிக்கெல்லாம் மூல கண்ணாடியான வள்ளலாருடைய கண் பார்வை பட்ட ஒரு கண்ணாடியை இப்ப நாம பார்க்கிறோம். வாய்ப்புள்ளவர்கள் சென்னை திருவொற்றியூர் போனாங்கன்னா பட்டினத்தார் கோவில் தெருவில் இருக்கக்கூடிய இந்த வள்ளலார் மடத்துல வைக்கப்பட்டிருக்கிற கண்ணாடிய நம் வாழ்க்கையில என்றைக்காச்சும் ஒரு முறையாவது பார்த்து, வள்ளலாரைத்தான் நம்ம நேரில் பார்க்க முடியல, வள்ளலாருடைய கண் பார்வை பட்ட மகரிஷியை நம்ம பார்த்தோம். அதே வள்ளலாருடைய கண் பார்வை பட்ட ஒரு பொருளை நம்ம பார்க்கணும். மகரிஷியும் பார்க்காதவங்களும் பல பேர் இருக்கிறாங்க. சரி, வள்ளலாருடைய பார்வை பட்ட ஒரு பொருளையாச்சு நம்ம பார்ப்பதற்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை பயன்படுத்திக் கொள்வோம். சரி, இப்போ இவருடைய தத்துவங்களுக்கு வருவோம். முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இவர் அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதின்னு சொல்றாரு. இதுக்கும் நம்முடைய கொள்கைக்கும் முரணாக இருக்கு. இதுதான் முதல் சந்தேகம். வள்ளலாரை பத்தி சிந்திக்கிற நம்ம எல்லாருக்கும் இந்த சந்தேகம் தான் அதிகமா வரும். அருட்பெருஞ்சோதி ஏன்னா வள்ளலாருடைய சபை நிறைய இடங்கள்ல வள்ளலார் சபைன்னு இருக்கு. அங்க எல்லாத்தையும் ஜோதி தான் வழிபாடு செய்வாங்க. கடலூர் மாவட்டத்துல வடலூர், சிதம்பரம் பக்கத்துல வடலூர் அப்படிங்கிற ஒரு சிறிய நகரத்துலதான் வள்ளலார் பல வருடங்கள் வாழ்ந்தார். அங்க சத்தியஞான சபை அப்படின்னு ஏற்படுத்தினாங்க. அந்த இடத்துல ஒரு வருடந்தோறும் தைப்பூசம், இந்த மாசம் தைப்பூசத்துக்கு விழா நடத்துவாங்க. 7 திரைகளை நீக்கி அந்த ஜோதி காமிப்பாங்க. அந்த 7 திரைகள் என்ன அப்படிங்கிறத நம்மளே புரிந்து கொள்ள முடியும். அந்த 7 திரைகள்ங்கிறது நம்முடைய 7 சக்கரங்கள் தான். 7 சக்கரங்கள். இப்ப 7 மலைக்கு மேல போனா இறைவனை தரிசிக்கலாம் அப்படிங்கிறதா திருப்பதி கோவில்லையும், கோயம்புத்தூர்ல வெள்ளியங்கிரி கோவில்லையும் வச்சிருக்கிறாங்க. அதேதான் கோவில்களுடைய உள்ளமைப்பும் 7 சக்கரங்களை தான் குறிக்கும் விதமாகத்தான் ஒவ்வொரு இடமும் வச்சிருப்பாங்க. வெளியிலேயும் கோவில்கள் அப்படி வச்சாங்க. இதையே தான் சக்கரங்களுடைய முக்கியத்துவத்தை, நம்முடைய 9 மைய தவத்துடைய முக்கியத்துவத்தை தான் வள்ளலார் அந்த இடத்துல 7 திரைகளை நீக்கி என்ன காமிக்கிறார். சரி, இவர் சொல்றாரு அருட்பெருஞ்சோதினா என்ன அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். மகரிஷிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இப்ப இதை சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த வடலூருங்கிற இந்த சின்ன நகரத்துல நம்முடைய மன்றம் ஒண்ணு அங்க இருக்கு. வடலூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நான் அங்க நேர்ல எல்லாம் போயிருக்கிறேன். மகரிஷியை ஆரம்பித்து வைத்த ஒரு அறக்கட்டளை. பல ட்ரஸ்ட் மகரிஷி ஆரம்பித்து வச்சாங்க, அதுல இதுவும் ஒன்று. அப்படி அங்க உரையாற்றும் பொழுது அன்பர்களுடைய பல கேள்விகளுக்கு மகரிஷி விளக்கம் சொல்றாங்க, உரை நிகழ்த்துறாங்க. அப்படி வடலூர்ல மகரிஷி சொன்ன விளக்கத்தை இப்ப நம்ம பார்க்கவிருக்கோம். முதல் கேள்வி, சுவாமிஜி வள்ளலார் இந்த மாதிரி அருட்பெருஞ்சோதி தானே தெய்வம், இறைவன் ஒளி வடிவமானவர் அப்படின்னு தானே சொல்றாரு. நீங்க இறைவன் சுத்தவெளி, அது வெட்ட வெளி, கும் இருட்டு அப்படின்னு சொல்றீங்களே, அவர் இறைவன் ஒளியானவர்ங்கிறாரு, நீங்க சுத்தவெளி இருட்டு அப்படிங்கிறீங்க. இதுக்கு என்ன வித்தியாசம்? அதுக்கு மகரிஷி சொல்றாங்க, அருட்பெருஞ்சோதி, அருட்னா அருள் தெரியும், பெரும்னா பெரிய, அருட்பேராற்றல் மாதிரி. மகரிஷி அருட்பேர் ஆற்றல் அப்படிங்கிறத இவர் அருட்பேரும் ஜோதிங்கிற. ஜோதினா என்ன? வெளிச்சம் அல்லது விளக்கு. இந்த விளக்கு அப்படிங்கிற வார்த்தை விளக்கம் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வந்தது. இப்போ ஒரு இடத்துல வெளிச்சம் இருக்குன்னா அங்க என்ன, அங்க உள்ள பொருட்கள் எல்லாமே நல்ல விளக்கமா தெரியும் இல்லையா? அப்ப அதே போலத்தான் அப்ப ஜோதியுடைய பர்பஸ் என்ன, விளக்குடைய பர்பஸ் என்னன்னா சுத்தி இருக்கிற பொருள்களை விளக்கமா காமிக்கிறது தான் ஜோதியுடைய பர்பஸ். அப்ப ஜோதிங்கிறது எதை குறிக்குது? உள்ளதை உள்ளபடி தெளிவாக்கக்கூடியதுதான் ஜோதி. அப்போ வெளியில ஜோதி அப்படின்னா உள்ளுக்குள்ள அது என்னது? அறிவு தானே. அறிவு நமக்கு தூய்மையான உயர்ந்த ஒரு பேரறிவு இருந்துச்சுன்னா எல்லா பொருட்களையும் உள்ளதை உள்ளபடி நம்மளால உணர முடியும். ஒரு விளக்கின் துணை கொண்டு எப்படி எல்லா பொருட்களையும் உள்ளத உண்மையை கரெக்டா தெரிஞ்சுக்கிறோமோ, அறிவை கொண்டு, தூய்மையான உயர்ந்த அறிவை கொண்டு நாம எல்லாவற்றையும்
தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப இவர் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் ஜோதிங்கிறாரு. அப்ப ஜோதி அப்படின்னா அறிவை குறிக்கிறது. அப்ப அருட்பெருஞ்சோதினா என்ன அப்படின்னா, சுத்த வெளியினுடைய 4 தன்மைகளில ஒரு தன்மையை வள்ளலார் சொல்றாரு. என்ன 4 தன்மை? வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். மகரிஷி ஒரு கவியில சொல்லுவாங்களே அத, வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற வளம் 4ம் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாகும் அப்படின்னு. அப்போ வற்றாயிருப்பு, பேராற்றல், அதைத்தான் மகரிஷி அருட்பேராற்றல்ங்கிறாரு. அடுத்தது பாருங்க, பேரறிவு. அந்த பேரறிவுங்கிற வார்த்தையை தான் அருட்பெருஞ்சோதிங்கிறாரு. இறைவன் அருட்பெரும் பேரறிவாக இருக்கிறார். இறைவனுடைய 4 தன்மைகள்ல ஒரு தன்மையை வள்ளலாரும், ஒரு தன்மையை மகரிஷியும் எடுத்து சொல்றாங்க. பற்றாயிருப்புன்னு சொல்லலாம், காலம்னு சொல்லலாம். அப்போ இதுதான். அப்ப வள்ளலார் அருட்பெருஞ்சோதின்னு சொன்னது சுத்த வெளியினுடைய பேரறிவை குறிக்கிறது. இந்த அவருடைய ஸ்லோகன் இப்ப இப்ப நம்முடைய மனவளக்கலையும் சொன்னாலே டக்குன்னு என்ன ஞாபகம் வரும்? வாழ்க வளமுடன். அதே போல வள்ளலாருன்னு சொன்னாலே எல்லாருக்கும் அவங்களுடைய ஸ்லோகன், அவங்களுடைய அந்த வரி என்னன்னா இதுதான், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. 3 தடவை இந்த வார்த்தை வரும், நடுவுல தனிப்பெருங்கருணை. இப்ப இந்த தனிப்பெருங்கருணைனா என்ன? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம நினைச்சிட்டு போவோம், சரி இது அருட்பெருஞ்சோதி இறைவனை குறிக்குது. தனிப்பெருங்கருணைனா இறைவன் தான் எல்லா உயிர்கள்கிட்டையும் தனிப்பெரும் கருணையாக கேர் பண்றாரு. அது ஒரு வகையில உண்மைதான். நம்மளே யோசிச்சு பார்ப்போமே. மகரிஷி சொல்லுவது போல, வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும், ஒவ்வொருத்தருடைய உயிர்லையும் இறைவன் அறிவாக இருக்கிறார். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரையும் சுத்தவெளி என்ன பண்ணுது? பெர்சனல் கேர் எடுக்குது. பெர்சனல் கேர் எடுத்து தனிப்பெரும் கருணையோட நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கு இல்லையா? இதத்தான் இந்த இடத்துல சொல்றாங்க அப்படின்னு நாம நினைப்போம் பொதுவா. ஆனா அப்படி இல்லை. தனிப்பெருங்கருணைனா அதுக்கு மகரிஷி சொல்லக்கூடிய விளக்கம், அருட்பெருஞ்சோதியாக இருக்கக்கூடிய அந்த அருட்பேராற்றலை உணர்ந்துட்டா நம்ம ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் தனிப்பெருங்கருணை ஊற்றெடுக்கும் அப்படிங்கிறது. முதல்ல சொன்ன அர்த்தத்தை கூட பொதுவா அது கூட பொருத்தமா தான் இருக்கும். ஆனா மகரிஷியே சொன்ன விளக்கம் எதுன்னா, தனிப்பெருங்கருணைன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நாம உணர்ந்துட்டோம்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் எல்லா உயிர்கள் மீதும் தனித்த இரக்கம் ஊறும், மேலோங்கும் அப்படிங்கிறதான். இதற்கு உதாரணம் தான் வள்ளலார் அப்படின்னு சொன்னாலே அவருடைய நூல்களை படிக்காதவர்கள் கூட ஒண்ணே ஒண்ணு நல்லா தெரியும். வாடிய நெற்பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். வாடிய நெற்பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். நெல்லிச்செடி காஞ்சிருக்கிறத பார்த்து கூட அவர் வருத்தப்பட்டாராம். இதுதான் தனிப்பெருங்கருணை அப்படிங்கிறது. இறைவன் தனிப்பெருங்கருணையா இருக்கிறது உண்மைதான். ஆனா இறைவனை உணர்ந்துட்டா நம்மளே இறைவன் தானே. அப்ப நாம எல்லா உயிர்களுக்கும் தனிப்பெருங்கருணையாக மாறிடுவோம் அப்படிங்கிற அந்த ரோல், அதைத்தான் தனிப்பெருங்கருணை அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. அப்போ அருட்பெருஞ்சோதின்னு சொன்னா நம்ம வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, அந்த பேரறிவுங்கிற வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்ளணும். இறைவன் பேரறிவானும். தனிப்பெருங்கருணை அப்படின்னா உள்ளத்திலே அன்பு ஊடுருது. இதை இன்னும் புரியும்படியாக மகரிஷி சொல்றாங்க. திருமூலர் சொல்வார் இல்லையா, அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அதுதான் வள்ளலாருடைய இந்த ஸ்லோகனுக்கு ஷார்ட் டெபினிஷன் கொடுக்கிறதா இருந்தா இவ்வளவுதான். அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அறிந்தது சிவம். சிவம் எப்படி இருக்கு? அது அருட்பெரும் ஜோதியாக இருக்கு, அறிவாக இருக்கு. அப்ப மலர்ந்தது அன்பு. அப்போ நம்ம உள்ளத்துல அன்பு மலர்ந்தது இல்லையா? அதுதான் இந்த ஸ்லோகனுக்கு அர்த்தம். அப்ப இனிமே நாம வள்ளலாருடைய ஸ்லோகனை கேட்கும் போதெல்லாம் திருமூலருடைய அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்புங்கிற அந்த வரியை ஞாபகத்துல வைத்துக் கொண்டா இது நமக்கு இன்னும் தெளிவாக மனதில் புரிந்துவிடும். இப்போ அடுத்தது, சரி இவருடைய ஸ்லோகன், இவருடைய மந்திரத்துக்கு நம்ம விளக்கம் பார்த்துட்டோம். முக்கியமாக இப்ப இவருடைய சபைக்கும் நமக்கு என்ன சம்பந்தம், அதுக்கு என்ன ஒற்றுமை வேற்றுமைகள் இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். வள்ளலாருடைய சபைக்கு பேர் என்ன? சத்திய ஞான சபை அப்படின்னு. மகரிஷி அவர்கள் நம்முடைய மன்றத்தை ஆரம்பிக்கிறாங்க. நம்முடைய சங்கத்தை ஆரம்பிச்சது நமக்கு தெரியும். 1958 கூடுவாஞ்சேரியில மகரிஷி நம்முடைய WCEC ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளை, ஒரு பிரான்ச் ஓபன் பண்றாங்க. அது எங்கன்னா கடலூர் நகரத்துலதான் நம்முடைய முதல் கிளை உருவானது. இதெல்லாம் நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ளணும் மனவளக்கலை என்பவர்கள். முதல்ல அறிவுத்திருக்கோயில் கட்டப்பட்டது ஆழியார்ல. இன்றிலிருந்து கரெக்டா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 90ஆம் வருஷம் கட்டப்பட்டது. அதன் பிறகு திண்டுக்கல்ல தான் 2ஆம் அறிவுத்திருக்கோயில் 94ஆம் வருஷம் கட்டப்பட்டது.
அதே போல முதல் நமக்கு தலைமைச் சங்கமாக கூடுவாஞ்சேரியில மகரிஷி ஆரம்பிச்சாங்க. கிளை மையமாக கடலூர்ல பிரான்ச் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அன்பர்கள் கூடி ஒரு இடத்த அரேஞ்ச் பண்ணி அதுக்கு ஆரம்பிக்க மகரிஷிட்ட பேசுறாங்க. அப்ப அந்த கிளைக்கு நம்முடைய பிரான்ச்சுக்கு என்ன பேர் வைக்க அப்படின்னு மகரிஷி அவர்கள் அன்பர்கள் கேட்கிறாங்க. அப்போ மகரிஷி சொல்றாங்க, நீங்க மெய் விளக்க தவ மன்றம்னு வைங்க அப்படின்னு. மெய் விளக்க தவ மன்றம் அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. இந்த பெயர் பலருக்கும் நமக்கு தெரியாது. மகரிஷி நம்முடைய மன்றங்களுக்கு மொத்தம் 3 பேரு தன் வாழ்நாள்ல கொடுத்தார். இதுல முதல்ல கொடுத்தது மெய் விளக்க தவ மன்றம். அது பிற்காலத்துல அப்போ தவம் மட்டும்தான் நமக்கிட்ட இருந்துச்சு. அப்புறம் மகரிஷி உடற்பயிற்சி, அகத்தாய்வு எல்லாம் கொஞ்சம் சேர்க்கிறாங்க. அகத்தாய்வு சேர்ந்ததுக்கு அப்புறம் மகரிஷி இத மனவளக்கலை மன்றம்னு மாத்துறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் மகரிஷி ஃபர்தரா யோசிக்கிறாரு. காயகல்பம் எல்லாம் வந்துருச்சு. இன்னும் மகரிஷி சிந்திக்கும் பொழுது அறிவித்திருக்கோயில் அப்படிங்கிற பேர்ல குடுக்குறாங்க. இன்றைக்கு நம்ம ஒரு 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 ஊர்ல இருக்கிற மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை, ஒரு அறக்கட்டளையுடைய தலைமையின் மையத்தை ஒரு அறிவித்திருக்கோயில்ங்கிற பேர். பெருசா இருந்தா அறிவித்திருக்கோயில்னு சொல்றோம். சின்னதா இருந்தா மனவளக்கலை மன்றம் அல்லது மனவளக்கலை மன்ற தவ மையம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 பெயர்கள் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா முதல்ல வைத்த பெயர் மெய் விளக்க தவ மன்றம். அப்போ அன்பர்கள் கேட்கிறாங்க, சுவாமிஜி வள்ளலார் உங்களுக்கு காட்சி கொடுத்து அவரு அவர் கூடவே உங்களுக்கு இருந்து இதெல்லாம் அப்போ நீங்களும் சத்தியஞான சபைனே நீங்க சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரிதான் அன்பர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப மகரிஷி சொல்றாங்க, இப்பவே நான் அதைத்தான் சொல்லியிருக்கிறேன். இதுவும் சத்தியஞான சபைதான் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. எப்படி நீங்க மெய் விளக்க தவ மன்றம்னு கொடுத்திருக்கீங்க. எப்படி சத்தியஞான சபை ஆகும்? இப்போ சத்தியம்னா என்ன பாருங்க. சத்தியம்னா மெய், ஞானம்னா விளக்கம், அறிவு, சபைன்னா மன்றம். அப்போ மெய் விளக்க மன்றம் அப்படின்னா சத்திய ஞான சபை. இல்ல தவம்ங்கிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் நான் சேர்த்திருக்கிறேன் அப்படின்னு மகரிஷி சொல்லி சத்திய ஞான சபை அதே டிக்டோவாகத்தான் மகரிஷி அவர்கள் இந்த பெயர் ஆரம்பிச்சு அதுதான் இன்னைக்கு அறிவித்திருக்கோயிலாக மலர்ந்திருக்கிறது. அப்போ மகரிஷிக்கு உள்ள இருப்பதும் வள்ளலார் தான். மகரிஷி கொடுத்த பெயர்கள் எல்லாமே வள்ளலாருடைய பேக்ரவுண்ட்ல தான் மகரிஷி எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அறிவால சிந்தித்து தெரிந்து கொள்வோம். இப்ப அடுத்த தத்துவத்தை பார்க்கலாம். இப்போ இந்த வள்ளலாருடைய தத்துவம், இப்போ இவரு அருட்பெருஞ்சோதின்னா என்ன அர்த்தம்னு பார்த்துட்டோம். ஆனா இதுக்கு அர்த்தம் நமக்கு மகரிஷி தத்துவத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஓகே, ஜோதினா விளக்கம், விளக்கம்னா அறிவு, ஓகே எல்லாம் புரியுது. ஆனா மக்களுக்கு இதெல்லாம் புரியாது இல்லையா? இல்ல பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த வள்ளலாருடைய பாடல்கள் அவ்வளவு ஈஸியாலாம் புரியாது. மகரிஷியுடைய 4 குருமார்கள், தாயுமானவர், வள்ளுவர், அப்புறம் திருமூலர், வள்ளலார், இந்த 4 குருமார்கள்ல ரொம்ப ஈஸியா புரியக்கூடிய பாடல்களை எழுதியவர் யாருன்னா தாயுமானவர் சொல்லலாம். ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள்னா அது வள்ளலார் தான். அதையுமே பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல அவர் வெளிப்படையாவே புரியும்படியாக கொஞ்சம் சிந்திச்சா போதும் புரிஞ்சுக்கும் அப்படியெல்லாம் எழுதியிருப்பாரு. அப்படி எழுதப்பட்ட ஒரு ஒரு பாடலைத்தான் நீங்க பார்க்கிறீங்க. வள்ளலாருடைய பாடல். வள்ளலார் வெளியில மக்களுக்காக அதை ஜோதின்னு சொல்லி ஜோதி வழிபட சொன்னாங்க. மக்களும் அது நெருப்பு தான் தெய்வம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப வரைக்கும் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஏன்னா வள்ளலாருடைய ஃபாலோயர்ஸ் வள்ளலார் என்ன சொன்னாங்களோ அதுக்கு மேல அவங்க சிந்திக்கவே மாட்டாங்க. நான் நிறைய வள்ளலார் சபையிலையும் பார்த்திருக்கேன். உங்க உங்க வள்ளலார் மகிழ்ச்சி காட்சி கொடுத்தாருன்னு சொன்னா அதை அவங்க நம்புறதே கிடையாது. அவங்க நம்பவே மாட்டாங்க. அதெல்லாம் அவர் யாருக்கும் காட்சி கொடுக்க மாட்டாரு அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. வள்ளலாருக்கானவர் மகரிஷி காட்சி கொடுத்தது அப்படிங்கிறத அவங்க நம்புறதே இல்லை. மகரிஷிட்ட கூட ஒரு அன்பர் கேட்கிறாரு, சுவாமிஜி நான் வள்ளலாருடைய தீவிர பக்தனாக இருக்கிறேன். உங்களை போல எனக்கும் அவர் காட்சி கொடுக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு. அதுக்கு மகரிஷி சொல்றாங்க, வள்ளலார் உங்களுக்கு காட்சி கொடுக்கணும்னா நீங்க எந்த ஒரு தனி முயற்சியெல்லாம் எடுக்கவே வேண்டியதில்லை. வள்ளலாருடைய உயிர் மிகவும் நுட்பமானது. இது நம்முடைய மகரிஷியுடைய கேள்வி பதில்ல இருக்கு. அதை நீங்க தேடி பாருங்க. இந்த வரியை மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வள்ளலாருடைய உயிர் மிகவும் நுட்பமானது. அது அவருடைய கருமையத்திற்கு ஏற்ற தரம் நம்மிடம் இருந்தால் அவரே நம்மிடம் இணைந்து கொள்வார் அப்படின்னு. நம்ம தனியாக அவரை தேட வேண்டியது இல்லை. ஏன்னா மகரிஷி வள்ளலார தேடி எல்லாம் போகல. அவர் கூடுவாஞ்சேரியில ஒரு பௌர்ணமியின் பொழுது இரவு நேரத்துல திண்ணையில படுத்திருக்கிறார் 12 மணிக்கு. அப்போ பக்கத்துல உட்கார்ந்த நிலையில அவர் காட்சி கொடுக்கிறார். தேடி வந்துதான் மகரிஷிக்கு காட்சி கொடுத்தார். இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த இந்த வள்ளலார் இவர் சுத்த வெளிதான் தெய்வம் அப்படிங்கிறத அவருடைய பேரறிவுக்கு எட்டியவாறு எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு பாருங்க. இந்த படத்துல அக்கச்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்ப்பீங்க. இந்த அக்கச்சி அப்படிங்கிறது ஒரு அக்கா தங்கைன்னு சொல்றோம். தங்கைன்னா தங்கச்சிங்கிறோம்.
அக்கால் தான் அக்கச்சின்னு நம்ம சொல்வதில்ல. ஆனா இந்த வார்த்தையெல்லாம் தமிழ்ல இருக்கு. தங்கச்சி, அக்கச்சின்னு வரும். அப்போ அக்கா தங்கை பேசிக் கொள்வது போல ஒரு உரையாடல் அவர் எழுதியிருப்பாரு. அதுதான் அக்கச்சி. இது வள்ளலாருடைய அந்த திருவருட்பா 6 திருமுறைகள் உண்டு. அதுல 6ஆம் திருமுறையில இது இருக்கு. அதுல பாருங்க, முதல் வரிதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. முதல் பாடல், "வானத்தின் மீது மயிலாடக் கண்டேன். மயில் குயிலாச்சுதடி, அக்கச்சி மயில் குயிலாச்சுதடி" அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு, "வானத்துல மயிலாட பார்த்தேன். மயில் குயிலாச்சுதடி, அக்கச்சி." இதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே புரியலையே. வள்ளலார் மயிலாடுறத பார்த்தேங்கிறாரு. அது மயில் குயிலாச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா, சுத்தவெளிய பற்றியும், சக்தி கலத்த பேரியக்க மண்டலத்தை பத்தி தான் சொல்றாரு. வானத்தில் மயிலாட கண்டேன்னா என்ன அர்த்தம்னா, மயில் தோகை விரிச்சா இவ்வளவு பெருசா இருக்கும் இல்லையா? அந்த பெரிய தோகை கொண்டதுதான் பிரபஞ்சம். அந்த தோகையில இருக்கிற ஒவ்வொரு கண்களையும் இமேஜின் பண்ணி பாருங்க. மயில் தோகையில ஒவ்வொரு கண்களா இருக்கும் இல்லையா? வட்ட வட்டமா. அதுதான் கேலக்ஸி. இப்ப நம்ம சூரிய குடும்பம் இருக்கிறது ஒரு கேலக்ஸி. இதுல 10,000 நட்சத்திரங்கள் இருக்கு. இதுல ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டுக்கு நம்மளால போகவே முடியாது. அவ்வளவு பெருசு. இது போன்ற பல கேலக்ஸி உள்ளதுதான் இந்த பிரபஞ்சம். அப்ப இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும், இன்க்ளூடிங் இந்த கேலக்ஸியோட சேர்த்த இந்த பிரபஞ்சத்தையும், வள்ளலார் எப்படி பார்க்கிறாரு பாருங்க. "வானத்தில் மயிலாட கண்டேன்." இந்த பிரபஞ்சத்தை மயில் தோகையாகவும், அதுல இருக்கிற ஒவ்வொரு பால்வெளி மண்டலத்தையும் அவரு மயிலுடைய கண்களாக பார்க்கிறாரு. அந்த தோகை கண்களாக பார்க்கிறாரு. இப்ப பார்க்கிறாரு. பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது? இந்த மயில் குயிலா மாறிருச்சு. அது என்னது? குயில்னா சுத்தவெளி. குயில் கருப்பா இருக்கு இல்லையா? இப்ப சுத்தவெளி. இதைத்தான் திருமூலர் சொல்வார் இல்லையா? மரத்தை மறைத்தது மாமத யானை. மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பாரு முதல் பூதமே. பரத்தில் மறைந்தது பாரு முதல் பூதம் எழுதியிருப்பார். அப்போ சுத்த வெளியவே மறைக்கிறது எதுன்னா, இவ்வளவு பெரிய மயிலாக இருக்கக்கூடிய பிரபஞ்சம். ஆனா இந்த பிரபஞ்சத்தை மைனஸ் பண்ணி நான் பார்த்தா, எனக்கு சுத்த வெளி தான் தெரியுது. கருப்பு தான். குயில் கருப்பு தான் இந்த பிரபஞ்சத்துல தெரியுது அப்படிங்கிறது. சோ எப்படி அவர் உணர்ந்து இப்ப பிரபஞ்ச பரிணாமம். சுத்த வெளியே தன்னுடைய தன்னுடைய தன்னிருக்க ஆற்றலால விண்துகளாக மாறி, அந்த விண்ணின் கூட்டு தான் பஞ்சபூதங்களாக வந்திருக்கு. அந்த பஞ்சபூதங்கள் தான் ஓரறிவிலிருந்து ஆறறிவு வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிற இறைவன் தான் பரிணாமத்துல வந்திருக்கிறான். அதை நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறத வள்ளலார் இவ்வளவு எளிமையாக சொல்லியிருக்கிறார். நம்ம முதைய சொன்னோம் வள்ளலாருடையது நிறைய காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அது உண்மைதான். ஆனா கொஞ்சம் சிந்திச்சா அவ்வளவும் எளிமையாக புரியும். அப்படிப்பட்ட பாடல்களையும் அவர் எழுதியிருக்கிறாரு. அதுல இது ஒன்று. அடுத்ததுல பாத்தீங்கன்னா, "துள்ளலை விட்டு தொடங்கினேன் மன்றாடும் வள்ளலை கண்டேனடி" அப்படின்னு. இந்த இந்த இடத்துல துள்ளல் அப்படிங்கிறது நம்முடைய மன அலைச்சூழல் அதிகமாக இருக்கிறத குறிக்குது. பீட்டா வேவ்ல இருப்போம். அப்போ துள்ளலை விட்டு தொடங்கினேன் அப்படின்னு நம்ம தவம் செய்ய உட்கார்ந்தா நமக்கு ஆல்பா, தீட்டா, டெல்டா இந்த மாதிரி லோ ஃப்ரீக்வன்சிக்கு வந்துரும் இல்லையா? அப்போ லோ ஃப்ரீக்வன்சிக்கு வந்தா தானே நமக்கு உள்ளுணர்வு கிடைக்குது. இறை இறை உள்ளுணர்வு, இறை ஞானம் கிடைக்குது. அதுதான். அப்போ பீட்டா வேவ் ஃப்ரீக்வன்சிய தான் அவர் துள்ளல் அப்படிங்கிறார். அத துள்ளல விட்டு நான் டவுன் ஃப்ரீக்வன்சிக்கு வந்ததுனால நான் வள்ளல பார்த்துட்டேன். அதாவது என்னுடைய மைண்ட் ஃப்ரீக்வன்சி குறைஞ்சதுனால சுத்த வெளி தான் தெய்வம்ங்கிறத நான் உணர்ந்துட்டேன் அப்படிங்கிறார். இதத்தான் மாதிரி சொல்லுவாங்க அண்டர்ஸ்டாண்ட். இங்கிலீஷ்ல அண்டர்ஸ்டாண்ட்ங்கிற வார்த்தை என்ன? ஸ்டாண்ட் அண்டர். அப்ப பீட்டா வேவ்ல நம்ம இருந்தா அது அப்பர் ஸ்டாண்ட். அதுல இருந்தா நமக்கு எதுவுமே புரியாது. அப்ப தவம் செஞ்சு நம்ம ஆல்பா, தீட்டா, டெல்டாக்கு வரும் பொழுது அண்டர்ஸ்டாண்டுக்கு வர்றோம். அப்போ உண்மையான தெய்வம் இதுதான் அப்படிங்கிறது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இது எவ்வளவு எளிமையாக "துள்ளலை விட்டு தொடங்கினேன் மன்றாடும் வள்ளலை கண்டேனடி" அப்படின்னு எழுதியிருக்கிறார். இப்ப அடுத்த தத்துவத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த வள்ளலார் ஒரு சுத்த வெளியை பத்தி இன்னும் ஓப்பனா எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா அப்படின்னா சொல்லியிருக்கிறாரு. இந்த படத்துல பாருங்க. "சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவெளிக்கு ஏறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி" அப்படின்னு. பாருங்க, அருட்பெருஞ்சோதின்னு இவர் சொன்னாலும் பாருங்க உள்ளுக்குள்ள வெளின்னு சொல்லிட்டாரா? "சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவெளிக்கு ஏறும் சிகரத்தில் ஏற்றி." மகரிஷி சுத்தவெளி அப்படின்னு சொல்வத வள்ளலார், மகரிஷியுடைய குருவான வள்ளலார் சிவவெளி அப்படிங்கிற வார்த்தை. இதே இது தாயும் ஆண்டவர் பாத்தீங்கன்னா தூய வெளின்னு எழுதியிருப்பார் அல்லது பரவெளின்னு எழுதியிருப்பார். பார்த்த இடமெல்லாம் பரவெளியாய் தோன்ற ஒரு வார்த்தை சொல்ல வந்த மனுவே பராபரமே நீ. அப்ப தாயுமானவர் பரவெளி அப்படின்னு எழுதியிருப்பாரு. வள்ளலார் சிவவெளி, மகரிஷி சுத்தவெளி. இது பட்டினத்தார் பாத்தீங்கன்னா மகரிஷி மாதிரி ஓப்பனாவே வெட்ட வெளின்னு சொல்லியிருப்பாரு. "வெந்துயரை தீர்க்கும் அந்த வெட்ட வெளி கிட்டாதோ" அப்படின்னு.
இதே போல மகரிஷியே உதாரணம் காட்டிய ஒரு சித்தர், அவர்தான் குதம்பை சித்தர் அப்படின்னு. அதுலயும் இந்த வெட்ட வெளி பத்தி நமக்கு கேள்விப்பட்டிருப்போம். வெட்ட வெளியே மெயின்றி இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி. இதே குதம்பை சித்தர் இன்னொன்னு சொல்லியிருப்பாரு. துரியம் கடந்து நம்ம துரியாதீதம் போறோம் இல்லையா? அத சொல்வாரு. உச்சிக்கு மேலே சென்று உயர்வெளி கண்டோருக்கு இச்சிப்பு இங்கு எதற்கடி குதம்பாய் அப்படின்னு எழுதியிருப்பார். எவ்வளவு அழகாக இந்த 9 மைய தவத்த அல்லது துரியாதீத தவத்த அந்த சித்தர் சொல்றத பாருங்க. உச்சி துரியம். உச்சிக்கு மேலே சென்று உயர்வெளி கண்டோருக்கு இச்சிப்பு இங்க எதற்கடி, இங்க எதுக்கு ஆசை அப்படிங்கிற. அப்ப உயர்வெளி, பரவெளி, வெட்டவெளி, தூயவெளி, சிவவெளி, கடைசியில மகரிஷி கிட்ட சுத்த வெளின்னு முடிஞ்சிருக்கு. அப்ப பாருங்க, எல்லா சித்தர்களும் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதைத்தான் மகரிஷி நமக்கு புரியும்படியாக எளிமையாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த வள்ளலாரும் சுத்த வெளிதான் தெய்வம், அதோடைய பரிணாமம் தான் பிரபஞ்ச தன்மாற்றமாக அடைந்தது இறைவன் தான் அப்படிங்கிறத உணர்ந்த ஒரு மகான். இதுல பாருங்க, இந்த சிற்றம்பலத்தே திருநட ஜோதின்னு இருக்கும். திருச்சிற்றம்பலம். இந்த சிவனடியார்கள் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் பொழுது இந்த திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு நம்ம நல்லா தெளிவா தெரிந்து கொள்ளணும். திரு சிற்றம்பலம், சித்தம்பலம், அதாவது சித் அப்படின்னா உயிர்னு அர்த்தம். அம்பலம்னா நடனம் ஆடுவது. இப்ப சிதம்பரம் நடராஜர் டான்ஸ் ஆடுறதை இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த வட்டத்துக்குள்ள அது விண்ணின் வடிவம், உள்ளுக்குள்ள அவர் நடனம் ஆடுறாரு. இறைவன் தான் உயிராக வந்து அந்த உயிருக்கு உள்ள உட்கார்ந்துகிட்டு நம்ம வாழ்க்கையை டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்தா மகிழ்ச்சி. வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். இறைவன் சுத்தவெளி, வெட்டவெளி, உயிரில் அறிவாக இருக்கிறார் அப்படிங்கிறத குறிப்பதுதான் திருச்சிற்றம்பலம். சித்னா உயிர், உயிருக்குள்ள அம்பலமாக. அம்பலம்னா ஆடுவது. இந்த இடத்துல அறிவாக அவர் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது, நிறைய பேர் நம்மளை பாராட்டுறாங்க, நிறைய பேர் திட்டுறாங்க. இது எல்லாமே எதை வச்சு நடக்குது? உன்னுடைய உயிருக்குள்ள, உன் கருமையத்துல உங்க அப்பா அம்மா, உங்க தாத்தா பாட்டி, நீ செஞ்ச எல்லா கர்ம வினைகளும் இருக்கு. அங்க இருந்து கொண்டு தராசு வச்சுக்கிட்டு அவர் பாரபட்சம் இல்லாம அம்பலத்துல ஆடிக்கிட்டு இருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இது டைம் பாஸ் மாதிரி தான். ஆனா நமக்கு அது லைஃப் பாஸ். இதெல்லாம் அவர் உணர்ந்துதான் இந்து சமயத்துல அவங்க திருச்சிற்றம்பலம்னு அடியார்கள் சொன்னதை இவர் அதை உணர்ந்து எழுதியிருக்கிறார். இந்த திருச்சிற்றம்பலம் வார்த்தையை அந்த காலத்திலயும் சமயத்துல உணர்ந்து வச்சிருந்திருக்கிறாங்க. இவர் அதை உணர்ந்து எழுதியிருக்கிறார். இப்போ அடுத்த தத்துவத்தை பார்க்கலாம். இவருடைய இவருடைய மார்க்கம் வழி என்னன்னா சன்மார்க்கம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இவருடைய மன்றத்துக்கு பெயர் சத்திய ஞான சபை. இவருடைய மார்க்கத்துக்கு பேரு சன்மார்க்கம். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சன்மார்க்கம்னா என்ன அப்படின்னா, அந்த வார்த்தையை பிரிக்கணும். பிரிச்சா சத் பிளஸ் மார்க்கம் அப்படின்னு வரும். சத் பிளஸ் சத்னா இறைவன், சுத்தவெளியை குறிக்கிறது, தெய்வம். அப்போ இறைவனை அடையும் மார்க்கம் தான் சத் பிளஸ் மார்க்கம், சன்மார்க்கம்னு மாறும். இப்போ ஒரு பாடலை பார்க்கிறோம். இது மகரிஷியாவுடைய கவி. மாக்கோளம் நூல்ல இந்த கவியை நீங்க பார்க்கலாம், தேடி கூட பாருங்க. மகரிஷி அவர்கள் வள்ளலாருடைய நூலுக்கு, அவருடைய நூல்கள் நிறைய இருக்கு. வள்ளலாருடைய நூல் அப்படின்னு சொன்னா நமக்கு திருவருட்பா ஞாபகத்துக்கு வரும். இது போக நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம். அவர் எழுதிய சில நூட்கள். ஒளிவில் ஒடுக்கம், அந்த தலைப்பு தான் மகிழ்ச்சி இந்த கவிக்கும் கொடுத்திருக்கிறாங்க. ஒண்ணு திருவருட்பா, அப்புறம் ஒளிவில் ஒடுக்கம், அருட்பெருஞ்சோதி அகவல், இன்னும் நிறைய இருக்கு. தொண்டை மண்டல சதகம், சின்மய தீபிகை, இந்த மாதிரி பல பெயர்கள் எழுதியிருப்பாரு. இதுல ஒளிவில் ஒடுக்கம் அப்படிங்கிற அந்த நூலுக்கு, அந்த நூல்ல வள்ளலாருடைய நூல்ல என்ன எசன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத 4 வரியில மகிழ்ச்சி சொல்லியிருக்கிறாரு. அறிவுக்கு ஓய்வழி. ஒளிவுன்னா ஒளியுறதானே அப்படி இல்லை. ஒளிவுன்னா ஓய்வுன்னு அர்த்தம். அறிவுக்கு ஓய்வழி, அதுவே உன் ஓய்வாகும். இதெல்லாம் படிச்சு பாருங்க. அறிவுக்கு ஓய்வுனால் ஆற்றல் பெருகிடும். அறிவிற்கு அடித்தளம் அருள்நிலை வெளி தெய்வம். கடைசி வரைதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அறிவிற்கு வெளி நினைவு ஒன்றேதான் முழு ஓய்வு. எது வெளி நினைவு? சுத்த வெளி. 9 மைய தவத்திலையும் இந்த துரியாதீத தவத்திலையும் நம்ம சுத்த வெளிக்கு சிவகாலத்துக்கு போறோம் இல்லையா? சிவகாலத்துக்கு போகும் பொழுதுதான் நமக்கு உண்மையான ஒரு ஓய்வு கிடைக்குது. ஒரு நதி கடலை அடையும் பொழுது என்ன இப்படி ஒரு ஓய்வு கிடைக்குதோ அதுதான் அறிவிற்கு வெளி நினைவு ஒன்றேதான் முழு ஓய்வு. இப்போ வள்ளலாருடைய நூலுடைய எசன்ஸ மகரிஷி 4 வரியில இந்த பாடல்ல சொல்லி இருக்கிறாங்க. இது போட்டு நிறைய வள்ளலாருடைய தத்துவங்களை நம்ம பார்க்க முடியும். இப்ப அடுத்து வள்ளலாருடைய சில விஷயங்களை பார்க்கிறோம். இப்ப நவகண்ட யோகம் அப்படின்னு ஒண்ணு பார்க்க வைக்கிறோம். இதை பத்தி நம்மள நிறைய பேருக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க.
இத நீங்க கூகுள்ல நவகண்டம் யோகம் போட்டாலே இது வரும். வள்ளலார் இந்த நவகண்ட யோகத்தை செஞ்ச ஒரு மகான். நவகண்ட யோகம்னா என்ன அப்படின்னா, இந்த இதுலயே டெஃபனிஷன் இருக்கு உங்களுக்கு. அதாவது தன்னுடைய உடலை 9 பாகங்களாக பிரித்திருவாங்க. அவங்க தவம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. தவம் செய்யும் பொழுது அவங்க உடம்பு 9 பார்ட்டா பிரிஞ்சிரும். வள்ளலாருடைய சீடர்கள் பலமுறை இந்த சம்பவங்கள பார்த்திருக்கிறாங்க. வள்ளலார் ஒரு மறைவான இடத்துக்கு போய் தவம் செஞ்சுட்டு இருப்பாரு. அவர தேடி அன்பர்கள் யாராவது ஒரு சில பேர் தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போகும்பொழுது வள்ளலாருடைய உடம்பெல்லாம் கை, கால் எல்லாம் பிரிச்சு போட்ட மாரி இருக்கும். அந்த 9 பார்ட் என்னென்னன்னா, தலை, 2 கையி, 2 கால்கள், 2 தொடை. 7 ஆயிருச்சா? அப்புறம் மார்பு, வயிறு. இப்படி 9 பார்ட்டா பிரிஞ்சிருக்கும். ஆனா ரத்தம் எதுவுமே வராது. ரத்தம் மறுபடியும் கொஞ்ச நேரத்துல ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இதுக்கு பேரு தான் நவகண்ட யோகம். நவன்னா 9. நவபாஷணம்னு சொல்றோம் பழனியில அந்த முருகன. நவம்னா 9. பாசனம்னா விஷம். அப்போ தனித்தனியா பார்த்தா அது விஷம். அது 9 சேர்த்து அது அமிர்தமாக மாறிடுது. அதுபோல இந்த இடத்துல நவ 9. கண்டம்னா ஆபத்துன்னு அர்த்தம். 9 வகையான ஆபத்துகள் உடங்கிய இந்த யோகம். இத வள்ளலார் செஞ்சிருக்கிறார். வள்ளலார் மட்டுமல்ல, ஷிரடி சாய்பாபா இந்த மாதிரி நிறைய மகான்கள் செஞ்சிருக்கிறாங்க. இந்த படத்துல கூட நீங்க ஒரு மகானை பாக்குறீங்க. பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள். இவர் யாருன்னா, மகரிஷியுடைய சமகாலத்துல வாழ்ந்த ஒரு மகான். 49வது வருஷம் ஜீவசமாதி அடைந்தவர். ஏற்கனவே வள்ளலாருடைய கண்ணாடியை காமிச்சேன் இல்லையா? சென்னையில திருவொற்றியூர்ல வள்ளலார் கண்ணாடி தவம் செஞ்ச அந்த மூல கண்ணாடி இருக்கு. அந்த அந்த மடத்துக்கு ஆப்போசிட்ல இவருடைய சமாதி இருக்கு. இவர் இதுல ரொம்ப ஃபேமஸ் ஆனவரு. இந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. இத ஏன் இந்த இடத்துல சொல்றோம்னா, மகரிஷியுடைய குரு இத செஞ்சிருக்கிறாங்க. மகரிஷியே நேரில் சென்று சந்தித்த ஒரு மகான் இருக்கிறார். மகரிஷிக்கு 2 சித்தர் காட்சி அளித்தது நமக்கு தெரியும். ஒண்ணு வள்ளலார் கூடுவாஞ்சேரியில. இன்னொன்னு ஆழியார்ல 1985ஆம் வருஷம் போகர் சித்தர் காட்சி அளிக்கிறார். இது போக மகரிஷி நேர்ல போய் சந்திச்ச ஒரு சமகால சித்தர் இருக்கிறாரு. அவர்தான் பொள்ளாச்சியில புரவிபாளையம் அப்படிங்கிற ஒரு ஜமீன் இருக்கு, ஊருக்கு. அங்க கோடி சுவாமிகள். அந்த சித்தரும் இந்த நவகண்ட யோகம் செய்யுது. அப்ப மகரிஷி குருவும் சரி, அவர் சந்தித்த விஐபிகளும் சரி இப்படிதான் இருக்கு. இத பத்தி மகரிஷி எதை சொல்லியிருக்கிறாங்கன்னா, எங்கேயுமே சொன்ன மாதிரி தெரியல. ஏன்னா மகரிஷிக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் இது. தெரிஞ்சு மகரிஷி செஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. மகரிஷி ரொம்ப கேர்ஃபுல்லா கூட செஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா வெளியில மகரிஷி சொல்லல. மகரிஷிக்கு தெரியாத விஷயங்கள் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா இத மகரிஷி சொல்லல. அப்போ மகரிஷி தெரிந்த எல்லாத்தையும் நமக்கு ஏன் குடுக்கல? எல்லாத்தையும் குடுத்துட்டாரு தானே! அப்படின்னு நாம நெனைப்போம். ஒரு ஒரு குழந்தைக்கு, ஒரு பிள்ளைக்கு எந்த அளவுக்கு சாப்பாடு குடுத்தா போதும் அப்படின்னு தாய்க்கு தெரியும். அதுபோல இது போன்ற ஆபத்தானது தேவையில்ல அப்படின்னு மகரிஷி நெனைச்சிருப்பாரு. அவருடைய பேரறிவுக்கு தான் அது வெளிச்சம். ஏன்னா, மகரிஷியுடைய காலத்துல இருந்த அந்த ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. சூட்சும பயணம். அதையே மகரிஷி பிற்காலத்துல நிறுத்திட்டாங்க. அத விட ஆபத்தானது இந்த நவகண்ட யோகம். இதெல்லாம் மகரிஷி நமக்கு கற்பிச்சிருக்க வாய்ப்பில்ல. நான் எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லலப்பா அப்படின்னு மகரிஷி எழுதியிருக்கிறார். இதே மாக்கோலம் கவியில அந்த நூல்ல நீங்க ஒரு கவியில பார்க்கலாம். எல்லாத்தையும் மகரிஷி நமக்கு குடுத்துட்டாரு அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஒரு கவியில மகரிஷி சொல்றாங்க, அறிந்த அனைத்தையும் அறிவித்தார் இல்லை. அறிந்த அனைத்தையும் அறிவித்தார் இல்லை. அறிவித்த அனைத்தையும் அறிந்தாரும் இல்லை அப்படின்னு. எப்பா நான் அறிஞ்ச எல்லாத்தையும் உங்களுக்கு குடுத்துறல அப்படிங்கிறது அர்த்தம். அறிந்த அனைத்தையும் அறிவித்தார் இல்லை. சரி. அடுத்த வரி என்ன? அறிவித்த அனைத்தையும் அறிந்தாரும் இல்லை. இப்ப மகரிஷி ஒரு 100 புக் எழுதியிருக்கிறாரு. 70 தமிழ் புக், ஒரு 30 இங்கிலீஷ் புக் எழுதினார். இது எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டோமா? மகரிஷி அறிவித்த எல்லாத்தையும் நாம அறியவும் இல்ல. அவரும் நமக்கு சில இடத்துல ஃபில்டர் பண்ணி தான் குடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வோம். இப்போ வள்ளலாருடைய மரணத்தை பத்தி மகரிஷி கொடுத்த ஆதாரத்தை நம்ம பார்க்கவிருக்கிறோம். ஏன்னா வள்ளலாருடைய வாழ்க்கையில நிறைய மர்மமான சம்பவங்கள் நிறைய உண்டு. மகரிஷி இவர் சத்திய ஞான சபை ஆரம்பிச்சதை நம்ம சொன்னோம். அவர் சொன்னத. அவராலையும் நீண்ட காலம் இருக்க முடியவில்லை. சத்திய ஞான சபைங்கிற ஒரு ஆன்மீக இயக்கத்தை ஆரம்பிச்சு 2 வருஷத்துல வள்ளலார் காணாம போயிடுறாரு, மறைஞ்சிடுறாரு. இப்ப இன்னைக்கு இவரை கூகுள்ல ராமலிங்க வள்ளலார்னு போட்டா இவர் பிறந்த ஆண்டுன்னு வரும், மறைந்த ஆண்டுன்னு ஒண்ணு வரும். ஆனா மறைந்த ஆண்டுக்கு பதிலா கூகுள்ல, விக்கிபீடியால எல்லா இடத்துலயும் என்ன வரும் தெரியுமா? இவர் காணாமல் போன ஆண்டுன்னு போட்டிருப்பாங்க. இவர் காணாமல் போகப்பட்டார் அப்படின்னா பிரிட்டிஷுடைய டிக்ஷனரி எழுதியிருப்பாங்க அவங்களுடைய ரெக்கார்டுலயுமே. அப்ப என்ன நடந்துச்சு? அவரால் நீண்ட காலம் இருக்க முடியல அப்படிங்கிறதுக்கு விளக்கம் தான் மகரிஷி மாக்கோலம் நூல்ல எழுதியிருக்கிறாங்க. வள்ளலாருமே கொலை செய்யப்பட்டுள்ளார். ஏன்னா மகரிஷி ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா? எந்த ஒரு மெய்ஞானி வாழுங்காலும் தூற்றுவார்கள். மேலும் அவர் உயிர் குடிக்க சதியும் செய்வார். அப்படி வள்ளலாருக்கு எதிராக ஒரு சதி செய்து
என்ன சதி நடந்ததுங்கிறத மகரிஷி இந்த கவியில சொல்றாங்க. பக்தி என்னும் முத்திரையில் திரைக்கு பின்னால் பலர் புரிந்த அநீதிகளை விளக்கப் போகுமோ, புத்திமிக்க சமணர்களை கழுவில் கொன்றோர் புண்ணியர்கள் எனப்பட்டார் அறியாதவரால். அந்த காலத்துல சமணர்களை கழுவேற்றி கொலை செய்தவர்களை புண்ணியர்கள்னு சொன்னாங்க. நம்ம கோவில்பட்டி பக்கத்துல கூட கழுகுமலைன்னு ஒரு ஊர் இருக்கு. அதுக்கு பேரே கழுமலை தான். அங்க மேல சமணர் சிற்பங்கள் எல்லாம் இருக்கும். நிறைய சமணர்கள் அங்க கொலை செய்யப்பட்டாங்க, கழுவேற்றப்பட்டாங்க. அவங்கள எல்லாம் கொலைகாரர்கள் பூரா புண்ணியர்கள்னு சொன்னாங்களாம். அது மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா யுக்தியினால் ராமலிங்கம் உடல் மறைத்து யோகத்தால் ஜோதியாகி விட்டார் என்றார். அவரு பிளான் பண்ணி ராமலிங்க வள்ளலாருடைய உடம்ப மறைச்சிட்டாங்க. மறைச்சிட்டு அப்படி பொய் சொல்லிட்டாங்க. என்ன பொய்? அவர் யோகத்துல ஜோதி ஆயிட்டாருப்பா அப்படின்னு. இதுக்கு ஆதாரம் தான் வள்ளலார் கடைசியா பேசின அந்த ரூம். உள்ள போய் தாப்பா போட்டுக்கிறதுக்கு முன்னாடி வெளியில நின்னு பேசுவாரு. அந்த ரூமுக்கு முன்னாடி இப்பயும் அவர் பேசினதை எழுதியிருப்பாங்க. அதுல அவர் சொல்வாரு, நான் உள்ள போய் 10, 15 நாள் தான் இருக்க போறேன் அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் திறந்து பார்க்கறாங்க, அவர் வரவே இல்லை. இதுதான் அது. இதைத்தான் பிரிட்டிஷ்காரங்க அவர் காணாமல் போகப்பட்டார் அப்படின்னு சொல்லி. அடுத்து சக்தி மிகு தில்லைந்தனர் நந்தனார் கதை. அப்போ பக்திங்கிறதுல நிறைய அநீதிகள் நடந்திருக்கு. அது வள்ளலாருக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் மகரிஷி சொல்றாங்க. ஒரு ஞானி வாழும் காலம் அவர் உயிர் குடிக்க சதி செய்வார் அப்படிங்கிறது. இதெல்லாம் நம்ம தெளிவா தெரிந்து கொள்ளணும். ஏன்னா ஒரு ஞானம் பெற்றுவிட்டா மனவளக்கலைக்கு மன்றத்துக்கு வந்திருக்கிறோம். நமக்கு கருமை தூய்மை எல்லாம் பெற்றுவிட்டா நமக்கு வாழ்க்கையில சிக்கலே வராது. நம்ம சொந்தக்காரங்க மூலமா சிக்கல் வராது, வேலையில சிக்கல் வராது அப்படின்னு ஒரு கற்பனை உலகத்துல நினைச்சிட்டு இருப்போம். அப்படி இல்ல. என்னதான் நம்ம பாவப்பதிவுகளுக்கு ஏத்த மாதிரி கஷ்டங்கள் வந்தாலும், இது போக ஞானிகளுக்கே கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னா, நாம ஒரு முடிவுல ஒரு 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 முடிவுக்கு வரணும். என்னன்னா, மகான்களுக்கு கூட கடைசி வரைக்கும் கஷ்டங்கள் வந்திருக்கு. நம்ம வாழ்க்கையிலும் சிக்கல்கள் எந்த நேரத்திலையும் வரலாம். அப்படி வருவதற்கு தயாராக நாம் குருவருடைய பாதத்தை நாம் பிடித்துக் கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இப்போ இப்ப இவ்வளவு நேரம் வள்ளலார் பத்தி சொன்னோம். இந்த வள்ளலாருக்கே சர்டிபிகேட் கொடுத்த ஒரு மகான் அவர்தான் தோபா சுவாமிகள் அப்படின்னு. இவரு வள்ளலார் சிறு வயதுல ஒரு 20 அந்த மாதிரி வயதுல திருவொற்றியூர்ல இருக்கும் பொழுது அந்த வழி அன்பர்கள் கூட நடந்து போவாரு. அப்போ இந்த தெரு வழியா போகாதீங்கன்னு அன்பர்கள் சொல்றாங்க. இல்ல, ஏன்னா அங்க ஒரு நிர்வாண துறவி அமர்ந்து அவர் எல்லாரும் போற வரவங்கள திட்டிட்டு இருக்கிறாரு. கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறாரு. இந்த மாதிரி நாய் போகுது, பன்னி போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு திட்டுறாரு. ஆனா நீங்க போக வேண்டாம். நம்ம வேற வழியா போவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு அவரு ஆனா வள்ளலார் இல்ல வாங்க போலாம் அப்படிங்கிறார். நாய் போகுது, நரி போகுதுன்னா என்ன அர்த்தம்? அந்த வழியா போற ஒவ்வொரு மனிதனுடைய கருமையத்துல அவனுடைய தரம் என்ன அப்படிங்கிறத அவர் சொல்றாரு அந்த மகான். வள்ளலார் போகும்பொழுதுதான் அவர் சொல்றாரு, இதோ ஒரு உத்தமன் போகிறான். வள்ளலார் திருவொற்றியூர்ல அந்த சன்னதி தெரிஞ்சு அந்த வழியா நடந்து போகும்போது சொல்றாரு அவரு, இது எல்லாரையும் திட்டிக்கிட்டு இருந்த அந்த மகான், இதோ ஒரு உத்தமன் போகிறான் பாருங்கள் அப்படிங்கிறார். அப்படி வள்ளலாருக்கே சர்டிபிகேட் சிறு வயதுல சர்டிபிகேட் கொடுத்த ஒரு பெரிய மகான். அவர் பேரு தோபா சுவாமி அப்படின்னு. அவருடைய சமாதி வேலூர்ல இருக்கு. வேலூர் நகரத்துக்குள்ள சைதாப்பேட்டை அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. சென்னையில இருக்கிற மாதிரி வேலூர்ல ஒரு ஏரியா இருக்கு. அங்க அவருடைய சமாதி இருக்கு. நம்ம மகரிஷிக்கு சர்டிபிகேட் காட்சி அளித்ததன் மூலமாக வள்ளலார் நமக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு மகரிஷிக்கு. அப்பேற்பட்ட வள்ளலாருக்கே சர்டிபிகேட் கொடுத்த ஒரு மிகப்பெரிய மகான் தான் இவர். சோ இவரை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இந்த இடத்துல இதை சொன்னேன். அப்புறம் வள்ளலாரையும் இவரையும் நம்ம நிறைய மேட்ச் பண்றோம். ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் மேட்ச் பண்ணவே முடியல. அது அவர்களுடைய பேரறிவுக்கு தான் பொருத்தமாகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மகரிஷி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இதை சொல்றாரு. வள்ளலார் வேற மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த கவியை நீங்க காமிக்கிறேன். கற்ற அறிவை இழந்து சோழ மன்னன் கதற கதற மகனை தேரால் கொன்றான். மற்றவர்கள் மனுநீதி நிலைத்தது என்றார். இந்த மனுநீதி சோழன் பத்தி நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம் ஸ்கூல்ல. அது தப்புன்னு மகரிஷி சொல்றாரு. அவன் செஞ்சது மனு அநீதின்னு மகரிஷி சொல்றாரு. எப்படி அப்படின்னா, அந்த மனுநீதி சோழனுடைய மகன் அவன் தேர்ல போய்கிட்டு இருப்பான். அப்போ ஒரு கண்ணுக்குட்டி துள்ளி குதிச்சு அது குறுக்க வந்து விழுந்து சேர்த்து போயிடும். ஒரு முக்கியம் நம்ம நல்லா கவனிக்கணும். அவன் வேணும்னு ஏத்தி கொள்ளல. அவன் பாட்டுக்கு ராஜபாதையில போயிட்டு இருக்கான். இது குறுக்க வந்து விழுந்துருச்சு. இப்ப நம்மளே பைக் ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம், உள்ளுக்குள்ள கண்ணுக்குட்டி வரும். பன்றி, நாய் எல்லாமே வந்து விழும். அப்போ அதுக்காக நமக்கு தண்டனை கொடுத்தா என்ன ஆகும்? ஒரு கண்ணுக்குட்டி உள்ள வந்து விழுந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஆக்சிடென்ட். இப்போ எல்லா மனிதர்களும் அந்த மணி ஆட்டுறதை பார்த்துட்டு பசுமாடு போய் ஆட்டுது. உடனே நானும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு அவனும் தன்னுடைய மகனை தேர்ல ஏத்தி கொலை செய்வார். உடனே மனுநீதி சோழன் அப்படின்னு நம்ம இன்னைக்கு வரைக்கும் தமிழ் புக்ல படிச்சுக்கிட்டு இருக்கோம். இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான வரலாறுன்னு மகரிஷி சொல்றாங்க. கற்ற அறிவை இழந்து சோழ மன்னன் கதற மகனை தேரால் கொன்றான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நம்மளே ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கோம் காலையில.
பஸ்ல போயிட்டு இருக்கோம். பஸ்ல 50 பேர் கூட்டமா போயிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு ஒருத்தர் குறுக்க வந்து அவனா வந்து விழுந்துடுறான். நம்ம டிரைவர் மேல எந்த மிஸ்டேக்கும் இல்ல. இப்ப அவன் வந்து விழுந்து இறந்ததுக்கு அந்த டிரைவர் கொண்டு போய் ஆயுள் தண்டனை, இல்ல கொலை தண்டனை, தூக்கு தண்டனை குடுத்தா எப்படி இருக்கும்? நம்மல்லாம் சொல்லுவோம், "ஏங்க நாங்க 50 பேர் இருக்கோம். நாங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்க தாங்க சாட்சி. டிரைவர் கரெக்ட்டா தாங்க ஓட்டுனான். அவங்க வந்து குறுக்க விழுந்ததுக்கு இவருக்கு ஏங்க தூக்கு தண்டனை தர்றீங்க?" அப்படின்னு கேட்போமா இல்லையா? அப்ப இந்த உலகத்திலேயே எந்த நாட்டிலயும் ஆக்சிடென்ட்க்கு தண்டனை கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ பஸ்ல ஆக்சிடென்ட் ஆகுது. டிரைவர பூரா உள்ள வச்சுடுறாங்களா? விசாரிச்சு விட்டுருவாங்க. பர்பஸா நடந்ததா? என்ன எப்படி நடந்துச்சுன்னு விட்டுருவாங்க. அப்போ இந்த உலகத்திலேயே ஆக்சிடென்ட்க்கு போய் ஒரு மர்டர் பனிஷ்மென்ட் தூக்கு தண்டனை குடுத்த, கொலை தண்டனை குடுத்த ஒரு முட்டாள் மன்னன் யாருன்னா, மனுநீதி சோழன் அப்படின்னு மகிழ்ச்சி எழுதியிருப்பார். இப்ப வள்ளலாருக்கும் இவங்க என்ன சம்பந்தம்னா, வள்ளலார் மனுமுறை கண்ட வாசகம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அவருடைய நூல்கள் ஏற்கனவே ஒரு லிஸ்ட் சொன்னோம். அதுல மனுமுறை கண்ட வாசகம் அப்படின்னு. அந்த மனுமுறை கண்ட வாசகத்துல வள்ளலார் அதனுடைய பேரே பார்த்தீங்கன்னா, மனுநீதி சோழனுடைய பாவனையை எடுத்து எழுதியிருப்பார். மனுநீதி சோழன் அந்த தாய் பசு தன் கன்றுக்குட்டி இழந்துட்டு என்ன தவித்ததோ, அதே தவிப்ப நானும் தவிக்கணும் அப்படின்னு நினைச்சு உருகி, உருகி, உருகி அவனுடைய கேரக்டரையே வள்ளலார் எடுத்து எழுதியிருப்பார். அதுதான் மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிறது. அந்த மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிற அந்த நூல்ல வள்ளலார் பார்த்தீங்கன்னா, ஒரு 44 பாவங்கள சொல்லியிருப்பாரு. இதுல முக்கியமான விஷயம் என்ன இதுல சொல்லணும்னா, அந்த நூல்ல எந்த இடத்துலயும் வள்ளலார் மனுநீதி சோழன் செஞ்சது தப்புன்னு எழுதவே இல்ல. ஆனா மகரிஷி வள்ளலார் செஞ்ச அந்த மனுநீதி சோழன் செஞ்சது தப்புன்னு எழுதியிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் தான் மேட்ச் ஆகல. ஏற்கனவே இந்த இடத்துல என்ன ஒரு முடிவுக்கு வர வேண்டி இருக்குன்னா, மகரிஷி சொல்வது போல தான். பறவைகளின் காலடியின் அடையாளத்தை பார்க்க முடியாது நம் ஆகாயத்தில். அதுபோல துறவிகளின் அறிவு நிலை உயர்வை மற்றோர் தெரிந்து கொள்ள முயற்சித்தால் அது நடக்காது, ஆகாதும்பாரு. அதுபோல மகரிஷியுடைய அறிவு நிலை ஒரு எக்ஸ்ட்ரீம், வள்ளலார் ஒரு எக்ஸ்ட்ரீம். அந்த பாவனை தான் வள்ளலார் எடுத்துக்கொண்டாரே தவிர, அவன் செஞ்சதுக்கு பத்தின அவர் உள்ள போக விரும்பல வள்ளலார் அப்படின்னு தான் நம்ம எடுத்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்படி அந்த பாவனையில வள்ளலார் ஒரு 44 பாவங்கள லிஸ்ட் பண்றாரு. அந்த 44ல ஒரு 22 தான் நீங்க இதுல பார்க்கிறீங்க. இந்த 44 பாவங்கள பத்தி மட்டும் லைட்டா மட்டும் சொல்லிட்டு, நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஒரு 4 நிமிடங்கள் இருக்கு. அதோட நிறைவு செய்யுங்க. மனுமுறை கண்ட வாசகம் தலைப்பு. நீங்க Googleல தமிழ்ல டைப் பண்ணுங்க. மனுமுறை கண்ட வாசகம் வரும். இதுல இருக்கிற ஒவ்வொரு பாவமும் நம்ம படிக்கும் பொழுது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். சர்வசாதாரணமாக நமக்கு இருக்கும். இந்த உலகத்துல நடக்கிறது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியானதாகவும், அத வள்ளலார் எடுத்து எழுதியிருப்பாரு. அதுல முதல் வரியே பாருங்களேன். "நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனா." இத மன்றத்த ஒரு மனவளக்கலைஞர் இத படிக்கும் பொழுதே நமக்கு மனசெல்லாம் நடுங்கிரும். இந்த வரி எப்படி அவரு எழுதியிருக்காரு? "நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனா." அது எவ்வளவு பெரிய பாவம் அப்படிங்கிறது. "நட்டாற்றில்" கொஞ்சம் இதுல மிக்ஸ் ஆகியிருக்கு. "நட்டாற்றில் கையை நழுவி விட்டேனா." அடுத்து "வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனா. வரவு போக்கொழிய வழி அடைத்தானா." அப்படின்னு நிறைய எழுதியிருப்பாரு. இது எல்லாமே வள்ளலார் இந்த சமுதாயத்துல நடக்கக்கூடிய பாவங்களுக்குரியது. இதுல ஒரு இடத்துல "ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனா." நான்வெஜ் சாப்பிடுறதே ஒரு பெரிய பாவம்னு எழுதியிருப்பார். இந்த மாரி நிறைய விஷயங்கள். அதுல முக்கியமான நமக்கு தேவையான ஒரு சிலத மட்டும் சொல்லிட்டு உரையை நிறைவு செய்கின்றோம். அது இதுதான். குருவை மேல இருந்து 2வது வரி வைப்பேன். "குருவை வணங்க கூசி நின்றேனா. குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனா." இது ரொம்ப முக்கியமானது இதெல்லாம். குரு காணிக்கை நம்ம கொடுக்கணும். குருவை வணங்க நமக்கு குரு வேதாத்திரி மகரிஷி, வள்ளலாரே வேதாத்திரியாராக நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அந்த வேதாத்திரியார வணங்குறதுல நம்ம எந்த ஒரு கூச்சமும் கொள்ளக்கூடாது. குருவிட்ட கம்ப்ளீட் சரண்டர் ஆகணும். மகரிஷி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரா, அதுக்கு மேல அது அப்பீலே கிடையாது. மனுநீதி சோழன் செஞ்ச தப்புன்னா, அது தப்பு தான். அதுக்கு மேல அப்பீலே கிடையாது. அதே போல முட்டை சைவம்னு மகரிஷி எழுதியிருப்பாரு. அப்புறம் சைவம்னா சைவம் தான். டீ, காபி குடிக்க வேணாம்னு மகரிஷி எழுதியிருப்பாரு. அப்ப அத நம்ம தவிர்க்க தான் செய்யணும். இப்படி மகரிஷி என்ன சொல்லியிருக்காரோ, அது அப்படியே எடுத்துக்கொண்டு, அத சிந்திச்சாலும் கரெக்ட்டா தான் இருக்கும். அப்படி எடுத்துக்கொள்வது தான் குருவை வணங்குவது. குருவை வணங்குனா நமஸ்காரம் சொல்றது இல்ல. அவர அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது. குருவை வணங்க கூசி நின்றேனா, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனா அப்படின்னு. குருவின் காணிக்கை அப்படிங்கிறது குரு காணிக்கை குடுக்கலன்னா அந்த வித்தை பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் மகரிஷி அவர்கள் நம்மகிட்ட 3 இடத்துல காணிக்கை கேட்பாரு. 1 நம்ம அகத்தாய்வுல துரியாதீத தீட்சை அப்படின்னு தலைமை சங்கத்துக்கு அனுப்புவோம். அது ஒரு காணிக்கை மகரிஷி கேட்பது. அடுத்து ஆழியார்ல சர்டிபிகேட் வாங்கும் பொழுது பாத்திரம் வச்சிருப்பாங்க. அதுல மகரிஷி சொல்லுவாங்க, "உங்ககிட்ட இருந்தா இந்த பாத்திரத்துல போடுங்க. வேணும்னா இதுல இருந்து எடுத்துட்டு போங்க" அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த பாத்திரத்துல ஒரு காணிக்கை மகரிஷிக்கு. இந்த 2 இடத்துல தான் பணம். 3வதாக ஒரு இடத்துல மகரிஷி கேட்பாங்க. உங்களுடைய 6 அருகுணங்கள்.
6 தீய குணங்களை எனக்கு காணிக்கையா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவார். சோ இந்த 3 இடத்துல மகரிஷி காணிக்கை கேட்கிறாங்க. 6 குணங்கள் பேராசை, சினம், கருப்பற்று இதெல்லாம் மகரிஷிக்கு காணிக்கையா வேணும். அப்படி குடுத்துட்டா அது நமக்கு சொந்தம் இல்லை இல்லையா? அதுக்காக எவ்வளவு ஒரு கருணையோட சொல்லியிருக்கிறாங்க. சோ குருவின் காணிக்கை குரு காணிக்கை குடுப்பதுங்கிறது காலமாக நம்முடைய நாட்டுல பண்பாட்டுல இருந்த ஒரு நல்ல ஒரு பழக்கம். அது ஆன்மீகத்திற்கு கண்டிப்பா வேணுங்கிறதுனால தான் மகரிஷி அத இந்த ஃபார்ம்ல குடுங்க. குறைந்தபட்ச ஒரு தொகையாக மகரிஷி அந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. ஏன்னா குரு காணிக்கை இல்லாமல் அந்த வித்தை பலிக்காது. குருவை வணங்க கூசி நாம நிற்கக்கூடாது. இன்னும் நெறைய விஷயங்கள் தெய்வீகம், திசையற்கடைந்தான் அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம நீங்க Googleல பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளலாம். இது எல்லாமே வள்ளலாரு எப்படியெல்லாம் இந்த பஞ்சமா பாதகங்கள 40 நாள் லிஸ்ட் எழுதியிருப்பார். மகரிஷி பஞ்சமா பாதகங்கள் செய்தேறும் வாரீர் அன்புடன் உமையும் ஏற்போம் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அந்த பஞ்சமா பாதகங்கள இன்னும் டீட்டெயிலா லிஸ்ட் பண்ணி 44ஆக வள்ளலார் சொல்லியிருப்பாரு. இது போன்று வள்ளலார் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். நேரம் கருதி நாம இத்தோட இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வள்ளலார் ஆனவர் மகரிஷியுடைய உருவத்துல அவருடைய உயிர்ல கலந்து அவர்தான் நம்முடைய இயக்கத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார். இனிமே ஆழியர் அந்த ஓங்கார மண்டபம் போது இந்த கவிதையை நம்ம உற்று பார்ப்போம். அருட்ஜோதி ராமலிங்கர் தொண்டு தொடர்ந்து ஓங்க அமைதி தரும் ஆனந்த நிலையம் ஆழியார் அறிவித்திருக்கோயில் அப்படின்னு சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். இந்த நல்ல வாய்ப்பை அளித்த விருதுநகர் மண்டலத்திற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். அன்பர்களே, நமக்கு இன்றைய சிந்தனையாக வள்ளலாரும் வேதாத்திரி என்ற தலைப்பிலே சிறப்பான சிந்தனை வழங்கியிருக்காங்க. நிறைய தகவல்கள் ஐயா கொடுத்துருக்காங்க. இன்றைய நிகழ்வை பற்றி ஐயங்கள் தெளிவதற்கு முன் நம் நாளைய நிகழ்வை பற்றி தெரிந்து கொள்வோம். நாளை காலை 5 மணிக்கு நமக்கு ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, கண்ணாடி பயிற்சி செய்ய இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து நாளை காலை 5:30 to 6:30 ஆழ்நிலை தவம். இந்த தவத்தை நமக்கு விருதுநகர் மண்டலத்துடைய தலைவரும் உலக சமுதாய சேவா சங்க விரிவாக்க இணை இயக்குநருமாகிய பேராசிரியர் ஐயா ராஜா சுலமுத்து ஐயா அவர்கள் நடத்திருக்கிறார்கள். நாளை காலை 5:30 to 6:30 ஆழ்நிலை தவம். நாளை காலை 10 மணி அமர்வாக நமக்கு மௌனம் தற்சோதனை காலை 10 to 12:30 வரை மௌனம் தற்சோதனை வகுப்பு நடைபெறும் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து நாளை மாலை 6:30க்கு ஞானக்கவி விளக்கம். அதைத் தொடர்ந்து 6:30க்கு நமக்கு மாலை ஆழ்நிலை தவம் நடக்க இருக்கிறது. அதைத் தொடர்ந்து இரவின் மடியில் இரவு 8 மணி நிகழ்வாக நமக்கு சிந்தனையாக வெற்றியின் ரகசியம் என்ற தலைப்பிலே நமக்கு திருப்பூரிலிருந்து பேராசிரியர் மதன்குமார் ஐயா அவர்கள் சிந்தனை வழங்க இருக்கிறார்கள். நாளை இரவின் மடியில் இரவு நிகழ்வாக நமக்கு வெற்றியின் ரகசியம் என்ற தலைப்பிலே திருப்பூரிலிருந்து மதன்குமார் ஐயா அவர்கள் நடத்த இருக்கிறார்கள் என்று தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஐயங்களை தெளிவு பண்ண இதுல சசிகுமார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஐயா அட்மிட் பண்ணிக்கிங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ராஜகுமார் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா நான் ஸ்ரீலங்காவில இருந்து அருள்நிதி சசிகுமார் கதைக்கிறேங்க ஐயா. இந்த வள்ளலார் சிந்தனை உரை ரொம்ப 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 அருமையா இருந்துச்சுங்கய்யா. சந்தோஷம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா, கேக்குதா? ஐயா கேக்குதா? எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் இருக்கு.
வாழ்க வளமுடன். சந்திரன் ஐயா அட்மிட் பண்ணிக்கங்க. கேக்குதா ஐயா? கேக்குங்க, பேசுங்க. நல்லது ஐயா. அவர் என்ன கேள்வி கேட்டா எனக்கு சரியா கேட்கல, கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா? இல்ல, அவர் சவுண்டே வரலையே, வரல. சரிங்க சரிங்க, ஓகே. சந்திரன் ஐயா ஒண்ணும் பேசல. ஐயா பேசுங்க. கேக்குதாங்க ஐயா? வாழ்க வளமுடன். கேக்குதாங்க ஐயா? கேக்குது. எப்ப கேக்குது ஐயா? ஹலோ ஐயா, ராஜகுமார் ஐயா, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புங்க ஐயா. வந்து கம்பேரிசன் சிவா வந்து, அதாவது மகரிஷியோட சித்தர்களுடைய அவ்வளவு கம்பேரிசன் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இன்னைக்கு நல்ல தலைப்பு. எனக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம், திருப்ப சொன்னதுதான் நான் சரியா கவனி. நவகண்ட யோகத்துல வந்து சிவபெருமான நோக்கி தவத்துல அந்த 6, 7 போக 8, 9 மார்புன்னு சொன்னீங்க நினைக்கிறேன். 8, 9வது கொஞ்சம் திருப்பி சொல்லணுங்க ஐயா. தலை, மார்பு, வயிறு, 3 ஆச்சா? மார்பு, சரியா போச்சு. வயிறு மட்டும் தான் விட்டு போச்சு எனக்கு. நன்றிங்க, சிறப்பு. ரொம்ப 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 அருமையா இருந்தீங்க. ரொம்ப சிறப்புங்க. நண்பர்கள் சில பேர் அந்த யூடியூப் லிங்க் கேட்டிருந்தாங்க. யூடியூப் லிங்க் ஒண்ணு நான் எல்லாருக்கும் சேட் பாக்ஸ் அனுப்பியிருக்கேன். என்னுடைய பேர்ல ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். வள்ளலார் பற்றின டீடைல்டு உரை அதுல ஒண்ணு இருக்கு. ஸோ அன்பர்கள் இதுல விட்டு போன தகவல்களை அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க தெரிந்து கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நம்ம நேரம் கருதி நிறைவு பண்ணிக்கலாங்களே ஐயா? நிறைவு செய்யலாம் ஐயா. அவங்க சுசிகுமார் வேற யாரு அவங்க பேசிட்டாங்க, ஸ்ரீலங்கா. அவர் பேசினாரு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, நமக்கு இன்றைய இரவின் மடியில் இரவு நிகழ்வாக நமக்கு வள்ளலாரும் வேதாத்திரியாரும் என்ற தலைப்பிலே நமக்கு சிந்தனை சிறப்பாக வழங்கிட்டாங்க. அவருக்கு நன்றிகளை வாழ்த்துக்களாக கூறி நிறைவு செய்வோம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்துடலாம். துரிய நிலையிலிருந்து ஐயாவுடைய வாழ்த்தி மகிழ்வோம். இன்றைய நிகழ்வை நமக்கு சிறப்பாக நடத்திருந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பேராசிரியர் முனைவர் ராஜ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் ராஜ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் ராஜ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவருடைய உடல் நலம் வாழ்க வளமுடன். அவருடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவருடைய அருள் தொண்டு வாழ்க வளமுடன். அவருடைய பொருள் வளம் வாழ்க வளமுடன். அவருடைய தொண்டு மென்மேலும் சிறக்க இறையருளும் குருவருளும் ஐயாவர்களுக்கு துணை புரியட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அன்பர்களும் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் வாழ்த்தி விருதுநகர் மண்டலம் சார்பாகவும் அன்பர்கள் சார்பாகவும் ஐயா ராஜ்குமார் அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்வோம். நன்றிங்க, நன்றி. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்தோடு நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை கொத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை குவப்புடனே பெருக்கட்டும். உலகமெல்லாம் பருவமழை கொத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை குவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நல்வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளியை வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறுக்கட்டும். நல்வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளியை வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறுக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறுக்கட்டும்.
நம் கடமை கரவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை கரவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை கரவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்.